வணக்கம், இனிய மாலை வணக்கம். குயிகம் சார்பில் வந்திருக்கிற நண்பர்கள் அனைவரையும், கேள்வி கேட்கப் போகிற அழகிய சிங்கர் அவர்களையும், பதில் சொல்லப் போகிற இந்திரன் சுரேஷ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த தொடர் நேர்காணல் அப்படின்னு ஒரு நேர்காணல் ஆரம்பித்தோம். முதல்ல நம்ம இந்திரன் சுரேஷ் தான் சதுர்புதன் அவர்களை கேள்விகள் கேட்டார். அதுக்கப்புறம் நாகேந்திர பாரதி ஐடியாவை வச்சுட்டு நம்ம தொடர் நேர்காணலாக பண்ணிகிட்டே போயிருந்தோம். தொடர் நேரங்களாக பண்ணிட்டு இருந்தோம். இதுவரை போச்சு ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது. இப்போ இந்திரநிலையம் சுரேஷ் கிட்டத்தட்ட ஒரு 20 ப்ரோக்ராமாக அவர் வர முடியல. ஏன்னா தொடர் கடைசி அவரோட முடிக்கணுங்கிற மாதிரி ஆயிடுது. ரெண்டாவது ஒரு 2 பேர் பேரலாக கிடைக்கிறது, நீங்கள் அவைலபிளாக இருக்கும்போது யாரை கேள்வி கேட்க முடியும் அவங்க இல்லாமல் இல்லைன்றதுனால நேர்காணல் தொடரும். ஆனால் தொடர் நேர்காணலாக தொடராது. வேறு ஏதாவது ஒரு கான்செப்டில் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இருந்தால் அது ஒரு முக்கியமான ஒரு ஒரு நாளடைவில் அறிவிக்கப்படும். இப்போ சென்ற முதல்ல ஆரம்பித்தது இந்திரநீலன் சுரேஷ் சதுர்புதின வேலை கேட்ட நேர்காணல். ஆஹ் ஆஹ் அதுக்கப்புறம் அது அப்படியே தொடர்ந்து கடைசியாக ராஜாமணி நம்ம இதில் அழகிய சிங்கர் அவர்களை கேள்விகள் கேட்டார். அழகிய சிங்கர் பதிலளித்தார். இப்போ அழகிய சிங்கருடைய டர்ன் கேள்விகள் கேட்பதற்கு பதிலளிக்க வெகு நாளாக டியூவாக இருக்கிற, வெகு நாளாக பெண்டிங்கில் இருக்கிற இந்திரநீலன் சுரேஷ் அவர்கள். ஸோ இப்போ இந்த 2 பேரும் நீங்கள் அட்மிட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமாம். இப்போ நீங்கள் அழகிய சிங்கர் கேள்வி கேட்கலாம், சுந்தர் ஆரம்பிக்கலாம், இந்திரன் சுரேஷ் ஆ, ஆ, பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். சரி. ஆரம்பிக்கலாம். 1 மணி நேரமா 45 நிமிஷமா? 40 நிமிஷம் பண்ணுவோம். 40 நிமிஷமா? ஓகே. நான் ஒரு 15 கேள்வி எழுதிட்டு வந்திருக்கேன். முதல்ல நான் இந்திரநீலன் சுரேஷை பத்தி சொல்ல நினைக்கிறேன். அவர் ஒரு முக்கியமான எழுத்தாளர். இந்த நூலாசிரியர் பத்தி அவர், அதாவது இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறத நான் படிக்க போறேன். இந்திரநீலன் சுரேஷ், சுரேஷ்குமார் அரங்கநாதன் என்கிற பேர் இருக்கு. சென்னை பல்கலைக்கழகத்தில் மின் மற்றும் மின்னணுவியல் பயின்ற இவர் புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனங்களில் பொறியாளராக, நிர்வாக மேலாளராக இந்தியா, வளைகுடா மற்றும் ஐக்கிய ராஜ்யம் என பல பகுதியில் பணிபுரிந்திருக்கிறார். அமெரிக்கா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட உலக நாடுகளுக்கு பயணித்துள்ளார். கலைமகள், கல்கி, கனையாழி, அமுத சுரபி, குங்குமம், ராணி, தினமணி கதிர், மஞ்சரி, ராமகிருஷ்ண விஜயம், நதீன விருட்சம் உள்ளிட்ட பல பத்திரிகைகளில் கதைகள், கட்டுரைகள் எழுதி வருகிறார். பூபாலம் இலக்கிய சிற்றிதழில் வெள்ளி விழா மலருக்கு சிறப்பாசிரியராக பணியாற்றியுள்ளார். கலைமகள் பப்ளிகேஷன் வெளியிட இவரது அரண்மனை வனம் என்கிற சிறுகதை தொகுப்பு நூல் திருப்பூர் தமிழ்ச்சங்கம் நடத்திய இலக்கிய விருதுகள் போட்டியில் 2022 ஆண்டு சிறுகதை தொகுப்பு நூல் வரிசையில் முதல் பரிசு பெற்றுள்ளது. இப்ப நான் இவரை பத்தி ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துட்டேன். அப்புறம் இதுல இந்திரஜித் சுரேஷை பத்தி எல்லாரும் என்ன எழுதியிருக்காங்க. இப்ப அது ஒரு 2 வரி தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. முதல்ல முதல் தொகுப்புல இருந்து அவருக்கு நிற்கிறாங்க. கீழாம்பூர் இருக்கு. கீழாம்பூர் சங்கர், அதாவது 2 வரி சொல்லியிருப்பான், நான் சொல்லுவேன் நான். மொத்த கட்டுரை பெரிய கட்டுரையா இருக்கும். அந்த கட்டுரையில 2, 3 வரிகள் அவரை பற்றி சொல்றத எழுதியிருக்கிறாங்க. குறிச்சு குறிக்கிறேன். இப்ப சொல்ல போறேன் நானு. இப்ப முதல்ல கீழாம்பூர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த நூல் படிப்பதற்கு மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையின் வெறுமையில் இருந்து விடுபட வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் இந்த நூலில் உள்ள ஒரு கதையை படித்தால் போதுமானது, புதிய உற்சாகம் பிறக்கும் அப்படிங்கிறார் கீழாம்பூர். அப்புறம் வித்யா சுப்பிரமணியம் எழுதியிருக்காங்க. 2 இடத்துல சொல்றாங்க. இது ஒரு நல்ல சிறுகதை என்பது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு எதையான நினைவுபடுத்தும். நமக்குள்ளிருக்கும் ஏதோ ஒன்றை கிளறிவிடும். அது நாம் கண்டதாக இருக்கலாம், அல்லது நம் வாழ்வில் நடந்ததாக இருக்கலாம். நமக்குள் நீரில் படிந்திருக்கும் சோகத்தின் சிறு அக்னியை அது ஊதிவிடக்கூடும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க, இது சிறுகதைகளுக்கு என்று ஒரு காலக்கணக்கு உள்ளது. அந்த காலக்கணக்கிற்குள் ஒரு சிறு சம்பவத்தை வைத்து கதை பின்னும் திறனை வெகு சிறுவர்களே பார்த்திருக்கிறேன். உங்களது கதைகள், அதாவது இந்திரநீல சூழலுடைய கதைகள் அந்த காலக்கணக்கிற்குள் மிக கச்சிதமாக, சுவாரஸ்யமாக, அழுத்தமாக எழுதப்பட்டிருப்பதை பாராட்டியே ஆக வேண்டும். அப்புறம் பட்டுக்கொடை பட்டுக்கொடை எழுதியிருக்க அவர் எழுதியிருக்காரு. தனித்தனியா ஒவ்வொரு கதையுமே நுணுக்கமாக ரசிக்க அம்சங்கள் நிறைய இருக்கின்றன. இது ஒரு தொகுப்பை பற்றி சொல்றாரு.
இந்த தொகுப்பு புத்தகம் தரமானது என்று உறுதியாக சொல்ல முடியும். சுவாரஸ்யமான வாசிப்பு அனுபவத்தை வழங்கும் என்பது என்பதற்கு நான் உத்தரவாதம் அப்படின்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் முன்னுரையில் எழுதியிருக்காங்க. இப்ப இந்திரநீல சுரேஷை பத்தி நான் கேள்வி கேட்கறத ஒரு 15 கேள்வி தயார் பண்ணி வச்சிருக்கேன். அது 40 நிமிடங்கள் போதுமா தெரியுது. இந்திரநீல சுரேஷ் சொல்ற பதில கொடுத்திருக்கிறது. முதல் கேள்வி, நீங்கள் நல்லவரா கெட்டவரா? முதல் கேள்வி, நீங்க நல்லவரா கெட்டவரா? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். முக்கியமா குவியத்துக்கு பெரிய நன்றி. இந்த சபையில கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும், இப்போ சப்த எல்லாம் டிராவல் பண்ணிட்டே கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ரியலி ஐ எம் ஸோ பிளஸ் டு ஹேவ் சோ மெனி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். கிருபானந்தன் சுந்தரராஜன் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக முதலே நன்றி சொல்லிடுறேன். நம்ம அழகிய சிங்கர் மாதிரி ஒருத்தர், அதுவும் 45 வருட இலக்கிய அனுபவம் கொண்ட ஒருவர், அவர்கிட்ட பேட்டி கிடைக்கிறதுனா அது பெரிய விஷயம். அது ஐ ஃபீல் ஹானர்ட். அதனால முக்கியமா அழகிய சிங்கர் சாருக்கும் என்னுடைய நன்றி. நீங்க நல்லவரா கெட்டவரா எப்படின்னா இந்த மாதிரிலாம் கேள்விகளை நான் எதிர்பார்க்கல. அவுட் ஆஃப் பாக்ஸ் கொஸ்டினா வரும்னு. பட் ஃபைன். நாயகன் படத்துல வர மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நான் நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்கிறது இந்த சொசைட்டி தான். சொசைட்டியின் பார்வை பொறுத்து நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது தெரியும். ஆனால் எனக்குள் நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது தான் சரியான ஒரு அளப்பீடாக இருக்கும். ஏன்னா பார்வை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். ஆனால் நான் நல்லவனா கெட்டவனா என்பது ஒரே ஒருவருக்கு தெரியும், அது கடவுளாக இருக்கும். ஓகே, சிறப்பாக பதில் சொன்னீர்கள். அடுத்த கேள்வி, எப்போது முதல்ல எழுத ஆரம்பித்தீர்கள்? எப்போது எழுத ஆரம்பித்தீங்க? உங்க அனுபவத்தை முதல் கதையை படிக்கும் போது நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கும். எழுதுறதுக்கு முதல்ல எப்ப வந்தீங்க நீங்க? சொல்லணும்னா முதல்ல நான் எழுத ஆரம்பிக்கல, நான் படம் வரைய ஆரம்பிச்சேன். ஓவியத்துல தான் முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. குறிப்பா ஒரு ஜெயராஜ் படம் பார்த்து அது மாதிரியே வரைகிறது, அது மாதிரிதான் ஆரம்பிச்சேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, கரையெல்லாம் செண்பகப்பூக்கு ஜெயராஜ் வரைந்த ஓவியங்கள் அதே மாதிரி வரையணுங்கிறது ஒரு பெரிய ஆசையா இருந்தது. என் பாட்டிகிட்ட நிறைய தடவை கூட்டு வாங்கியிருக்கேன், ஏதாவது சாமி படமா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு கவிதைகள் மேல ஒரு ஈடுபாடு வந்தது. இந்த கவிதைகள்ல என்ன ஆச்சுனாக்கா, குறிப்பா மூமேத்தா, வண்ண நிலவன், மீரா அவங்கெல்லாம் பார்த்த உடனே நம்மளும் கவிதை எழுத ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கவிதையெல்லாம் எழுதினேன். ஒரு தடவை மலர்கள் அப்படின்னு ஒரு கவிதை எழுதும்போது, மலர்கள் பனித்துளியின் படுக்கை அறை அப்படின்னு எழுதிட்டு ராத்திரியெல்லாம் தூங்காம இருந்தேன். அதான் என்ன பெரிய கவிஞராயிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பின்னால போனேன். அதாவது எப்பவுமே எனக்கு இந்த கண்ணதாசன் பாடல்கள் கேட்கும் பொழுது அதோட வரிகளை எழுதி வச்சுப்பேன் ஒரு ஒரு நோட் புக்ல. அது மாதிரி ஒரு 4 வால்யூம் வச்சிருக்கேன். முக்கியமான வரிகள் எல்லாம் எடுத்து எடுத்து, நல்ல கவிஞர்களுடைய வரிகள் எல்லாமே எடுத்து எடுத்து எழுதி வைப்பேன். அப்படி படிச்சுட்டு அப்படியே பின்னால பாரதியை பத்தி பார்க்கும்போது, வாவேசு சார் இருக்காருங்க, பாரதியோட வரிகள் பார்க்கும்பொழுது பெரிய மலைப்பு இருந்தது. இத்தனை ரத்தன சுருக்கமா யாதுமாகி நின்றாய் காளி, யாதுமாகி நின்றாய்னு அப்படியே முடிச்சிட முடியுமா? அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பெரிய மலைப்பு இருந்தது. இன்னும் பின்னால போகலாம் அப்படி போய் ஆண்டாளுடைய பாசுரங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். கொத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மீது கொத்தளர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல அப்படி படிக்கும்போது ஒரு பிசி ஸ்ரீராம்கிட்ட இந்த கவிதையை கொடுத்து ஒரு படமாயிடு அப்படின்னு ஒரு வீடியோ வெர்ஷன் கொடுங்க அப்படின்னாக்க, நத்திங் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஹிம் டு எக்ஸ்பிளைன் எனி திங். அந்த மாதிரியான ஒரு பிக்சரைசேஷன் ஒருத்தர் எழுத முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியம் இருந்தது. திவ்ய பிரபந்தம் முழுக்க படிக்க ஆரம்பிச்சேன். முழுக்கனாக்க அந்த 4000 படிக்க ஆரம்பிச்சேன். அதோட ஆச்சரியம் என்ன, 11 திருமுறை படிக்க ஆரம்பிச்சேன், 12 திருமுறைகள் படிக்க ஆரம்பிச்சேன். 16,000 செயல்களை ஒரு மாடு புல்ல அப்படி கடன்னு சாப்பிடும், அது மாதிரி சாப்பிட்டேன். இப்பொழுது அதை எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து அசை போட்டு கொண்டிருக்கேன், ஒவ்வொரு பதிகமாக எடுத்து. அதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கவிதை எழுதுறதை விட்டுவிட்டேன். ஸோ எனக்கு சரியான இது எழுத்து என்பது எனக்கு தெரிய ஆரம்பித்தது. அதுல இருந்து எழுத தொடங்கி விட்டேன். சின்ன சின்னதாக நிறைய எழுதியிருக்கேன். ஆனால் என்னோட வேலை, என் பணி காரணமாக அதுல முழுக்கமையா ஈடுபட முடியல. இப்ப நேரம் கிடைத்தது பிறகு எழுத ஆரம்பித்திருக்கிறேன். நீங்க எந்த ஆண்டு எழுத ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லுங்க. நான் நிறைய கட்டுரைகள் அதாவது என்னுடைய அலுவலக கட்டுரைகள் போட்டி அதுலாம் கலந்துட்டு இருக்கேன். ஆனா முழுமையாக எழுத ஆரம்பித்தது 2020ஆம் ஆண்டு தான். ஓகே, படித்த கேள்வி, உங்க எழுத்து
அச்சு வடிவில் பார்க்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? எனக்கு கணையாளி உதாரணம் ஒன்று சொல்றேன். டி தானியராம குருநாவல் போட்டு எனக்கு கணையாளி முதல் குருநாவல் வந்தது. அதை பார்த்த உடனே நான் குதிக்க ஆரம்பிச்சேன் வீட்டுல. உங்க மனநிலை எப்படி இருக்குது? என்னுடைய இந்த இந்த முதல் கதை எழுதின இதையே கண்டினியூ பண்றேன். இந்த இதுல கூட சொல்லியிருந்தேன். முதல் கதையை எழுதுறதுக்கான ஒரு தூண்டுதலே ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷன்ல எனக்கு கிடைச்சது. பிகாஸ் ரொம்ப நாள் எழுதணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு முறை கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு ஒரு வேண்டுதலுக்காக போயிருந்தேன். நான் 7 மணிக்கே போயிட்டேன். 9 மணிக்கு தான் அது அந்த அபிஷேகம் கொடுத்துருந்தேன். அபிஷேகம் ஆரம்பம் சொன்னாங்க. இந்த 2 மணி நேரம் வெயிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டார் நம்ம அர்ச்சகர். சரின்னு சொல்லி பண்ண. 2 மணி நேரம் என்ன பண்றதுன்னு தெரியல. சரின்னு சொல்லி வெளியில வந்தேன். அப்படி கொஞ்ச நேரம் வெளில நடப்போமே அப்படின்னு சொல்லி வெளில வந்தாக்கா நிறைய நோட்டு புத்தகங்கள் பென்சில்லாம் அங்க வச்சு சுவாமிகிட்ட வச்சு வாங்குறதுக்காக நான் ஒரு வெளியில கடைகள்ல வித்துட்டு இருந்தாங்க. சரின்னு ஒரு நோட்டு வாங்கி, அந்த ஒரு 40 பக்கம் நோட்டு வாங்கி ஒரு பேனாவும் அங்கேயே வாங்கி உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன். என்ன எழுதலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என் மனசுல ஒரு அரண்மனை வனம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஏற்கனவே யோசிச்சு வச்சிருந்தேன். ஊர்மிளை அதாவது நம்ம ராமாயணத்துல பட்டாபிஷேகம் நடந்த அன்னைக்கு பட்டாபிஷேகம் இல்லைங்கிறது போது சீதையோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஊர்மிளையோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிள் அந்த கதையை ஒரு எழுத ஆரம்பிச்சேன். எழுதி ஒரு 2 ஹவர்ஸ்ல கரெக்டாக அந்த கதை முடிக்கிறதுக்கும் ஒரு அபிஷேகத்துக்கு கூப்பிடுறதுக்கும் சரியா இருந்தது. அப்போ மனசுக்குள்ள ஒரு தோன்றுது, இந்த கதை கலைமகள்ல வந்தா ரொம்ப நல்லா இருக்குமே, கலைமகள் சன்னதியில் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சேன். அதுக்கப்புறம் இது விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அமெரிக்கா அடுத்த ட்ரிப் போகும்பொழுது அதுக்கு ஒரு ஃபியூ டேஸ்ல அமெரிக்கா போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அமெரிக்கா போகும்பொழுது அந்த ஃபிளைட்ல எழுதினேன். அந்த 14 ஹவர்ஸ் டைம் இருக்குங்கிறதுனால ஃபிளைட்ல ஒரு கதை எழுதினேன். அதுதான் 27ஆம் தலைமுறை. அந்த கதையை கல்கி காமிச்சேன். இதை கலைமகள் காமிச்சிருந்தேன், இதை கல்கி காமிச்சேன். இந்த கல்கியில எனக்கு உடனே எனக்கு மெசேஜ் வந்தது. கொஞ்ச நாள்லயே வந்தது, இந்த கதை பிரசுரத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. அது பிரிண்ட் ஃபார்ம். நான் இருக்கிறது அமெரிக்கால. முக்கியமா அந்த நேரத்துல நம்ம விஎஸ்வி ரமணன் சாருக்கு, உதவி ஆசிரியர் பொன்மூர்த்திக்கு இந்த சந்தர்ப்பத்துல என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது எழுதினோடனே அந்த கதை அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறது. இந்த கதையில வேற இதுவே இன்றே கடைசி அப்படின்னு தான் வார்த்தையை எழுதியிருந்தேன் ஆரம்பத்திலேயே. ஏதாவது கடைசி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது. நம்ம பாட்டு இப்படி எல்லாம் எழுதியிருக்கோமே அப்படின்னு. முதல் வார்த்தையே இன்றே கடைசி, இத்துடன் முடிந்ததுன்னு தான் எழுதியிருந்தேன். ஆனா ஆரம்பம் நல்லபடியா இருந்தது. அந்த கதை அப்ரூவ் ஆச்சு. ஆனா இந்த கதையை அந்த புக்கு பிரிண்ட் ஃபார்ம்ல வந்த புக்கு என்னால பார்க்க முடியல. அது எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. அடுத்து நான் ஸ்டேட் ஃபார் 6 months. ஸோ என்னோட முதல் கதையை பிரிண்ட் ஃபார்ம்ல என்னோட பார்க்கிற நண்பர்கள்லாம் அது ஒரு காப்பி வாங்க சொல்லியிருந்தேன். முதல் கதையை நான் பிரிண்ட்ல பார்க்கறதுக்கு 6 மாசம் ஆச்சு. ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். அப்கோர்ஸ் ஜெராக்ஸ் பார்த்தேன். அப்புறம் ஃபியூ டேஸ்ல அந்த ஆன்லைன் இதை பேப்பர் பிரிண்ட் ஸ்டாப் ஆனதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரிண்ட் ஃபார்ம்ல என்னோட கதை வந்தது. நன்றி. இப்ப எஸ் ராமகிருஷ்ணன், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் பாதி நேரம் படிச்சுட்டே இருப்பார். நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு இருப்பார். மீதி நேரத்துல எழுதிட்டே இருப்பார். நீங்க அது மாதிரி ஆளா? அது மாதிரி எழுதக்கூடியவரா? படிச்சுட்டு எழுதிட்டு தினமும் படிச்சுட்டு எழுதக்கூடிய ஆளா? சொல்ல முடியும். நான் எனக்கு படிப்பது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடித்தமான விஷயம். ஆனா இப்ப படிக்கிற நேரம் மிகவும் குறைந்து விட்டதுங்கிறத ஹம்பிளா ஒத்துதான் ஆகணும். எனக்கு சின்ன வயசுல படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க வீட்டுல கலைமகள் அமுத இது வாங்குவாங்க, கலைமகளின் கல்கி வாங்குவாங்க. சின்ன வயசுல இருந்து அம்புலி மாமா, அது பிறகு முத்து காமிக்ஸ், ராணி முத்து நாவல்கள்லாம் ஒரு 5வது 6வது படிக்கும்போதே ஆரம்பிச்சிட்டேன். 9வது 10வது படிக்கும்போது என் பக்கத்து வீட்டு அக்கா ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃப்ரெண்டு திருச்சியில், நான் திருச்சியில் இருந்தேன், ஸ்ரீகாந்த் தெரியும், வானப்பற்று தெருவில் அவங்க இருந்தாங்க. அங்கேருந்து இந்த புத்தகத்தை ஸ்கூல் முடிச்சோன்னே அதை கலெக்ட் பண்ணி கொண்டு இந்த அக்காட்ட கொடுக்கறது என்னோட வேலை. அவங்க அந்த பைண்ட் பண்ண புத்தகங்கள் எல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. நான் அந்த பைண்ட் புக்கை வாங்கி அப்படி படிச்சுட்டு நேர் வழியா வராம மலைக்கோட்டையை ஒரு ரவுண்ட் அடிச்சு படிச்சுட்டே வருவேன். படிச்சுட்டு அக்கா கிட்ட அந்த புத்தகம் கொடுப்பேன். அவங்க ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த புக்கை மீதி முடிச்சிருவேன். இது இப்படியே நான் நிறைய நாவல் படித்தேன். பிவிஆரோட சென்ட்ரல் அண்ட் மின்னல் மழை மோகினி, ஜாவர் சீதாராமன் கதைகள், பால் நீலா, இது மாதிரி நிறைய கதைகள் அந்த பைண்ட் புக்ல படிச்ச ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி பொன்னியின் செல்வன் படித்ததே ஒரு இனிமையான அனுபவம். 1977 ஒரு பெரிய ஃப்ளட் வந்தது. மேபி சம் ஆஃப் த பீப்புள் மே அவேர் தட், எஸ்பெஷலி திருச்சியில அந்த ஃப்ளட்டுனால பெரிய ஒரு பாதிப்பு இருந்தது. அந்த நேரத்தில் அந்த மழையில தான் ஒருத்தர் என்னோட நண்பர் வீட்டுக்கு போகும்போது அந்த பொன்னியின் செல்வன் 5 பாகம் இருந்தது. அவன் எப்பவுமே என்ன படின்னு கேட்பான். நான் சரித்திர புக்கெல்லாம் என்னால் படிக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அன்னைக்கு அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன்.
அப்படியே ஒரு புக்கு வாங்கி அந்த 5 புக்கும் அப்படியே ஒன் பை ஒன் படித்தேன். இது மாதிரி நிறைய படிப்பு அனுபவங்கள் இருந்தாலும், அப்புறம் சுஜாதாவோட நிறைய கதைகள் படித்திருந்தாலும், இப்ப வந்து வாசிப்பு அனுபவம் நிறைய குறைந்திருக்குன்னு தான் நான் ஒத்துக்கிறேன். நன்றி. அப்ப நான் வந்து இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. உங்கள் நிலவும் மலரும் புத்தக வெளியீட்டில் பட்டுக்கோட்டை பிரபாகர் பேசியுள்ளார். அவரை கூப்பிட்டு நீங்க பேச முடியும். அவர் வணிக ரீதியில் எழுதி வெற்றி பெற்ற எழுத்தாளர். நீங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெறும் எழுத்தாளராக மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நான் வந்து முதல்ல எழுத்தாளராக மாறணும்னு நினைக்கிறேன். மினிமம் அதான். எனக்கு இதுல வணிக ரீதியோ இலக்கிய ரீதி என்று என்னால அப்படியெல்லாம் நான் பிரிக்க விரும்பல. என்னுடைய எழுத்துக்கள் இந்திரநீலன் சுரேஷ் யாருன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்திரநீலன் சுரேஷ் எழுத்துக்கள் வந்து அது எங்க ரீச் ஆகணுமோ அது ரீச் ஆனாலே எனக்கு மகிழ்ச்சி. ஓகே, இன்னொரு கேள்வி. என் வீட்டில் உள்ளவர்கள் நான் எழுதுவதை விரும்பி படிப்பதில்லை. என் வயிற்று எல்லாரும் படிக்க மாட்டாங்க நான் என்ன எழுதினாலும். உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எப்படி? எனக்கு டோட்டலி ஆப்போசிட். என்னுடைய கதையை முதலில் படிப்பவள் என் மனைவி. படித்து விட்டு அதை அக்கு வேறு ஆணியராக கிழித்து கொடுப்பாள். சில சமயமெல்லாம் இந்த கதையை படிச்சுட்டு இதை நீங்க அனுப்பாதீங்கன்னு சொல்லுவோம். எடுத்தோன்னு அதான் சொல்லுவோம், இதை அனுப்பாதீங்க, இன்னும் நிறைய இதை வெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி என்னுடைய அந்த கதையில இருக்கிற ஆம்பிகுவிட்டிஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்றதே அவதான். இந்த இடத்துல எனக்கு புரியவே இல்லை, இந்த வரியே சரியில்லை, அந்த அளவுக்கு ஷி வில் கோ டீப். ரீசன் பீயிங், இன்னைக்கும் தினந்தோறும் குறைஞ்சபட்சம் 300 பக்கம் படிக்கிறவ அவ. அவ வந்து படிக்காத நாள் கிடையாது. நடந்து கொண்டே படிப்பா, சமைச்சு கொண்டே படிப்பா, டிராவல் பண்ணா படிப்பா, எப்பவும் படிப்பா. என்னை விட பல மடங்கு அவளுக்கு அந்த வாசிப்பு அனுபவம் அவளுக்கு இருக்கு. அது நானாவது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ்ல குறைத்து கொண்டேன், அவள் குறைக்கவே இல்லை. அதனால அவள் ஷீஸ் அ பெஸ்ட் கிரிட்டிக். ஸோ என்னுடைய கதைகள் வந்து ஃபர்ஸ்ட் சென்சார் கேம் ஃப்ரம் மை வைஃப். உங்க அப்பா அம்மா தான் படிப்பாங்களா? அப்பா அம்மா அண்ணன் தம்பி? என்னுடைய அப்பா வந்து அவ்வளவு தூரம் படிச்சு நான் பார்த்ததில்லை. எங்க வீட்டுல யாருமே பத்திரிகையிலயோ அல்லது எதிரியோ எழுத்தாளர்களோ யாருமே கிடையாது. எங்க அம்மா நல்லா படிப்பா. எங்க அம்மாவும் நல்லா படிப்பா. நல்ல ஒரு இப்போ வந்து ஷீஸ் 94. இன்னைக்கும் என்னோட நிலவும் மலரும் கதையை படிச்சுட்டு அல்லது இந்த அரண்மனை புஸ்தகத்தை முழுக்க படிச்சு முழுமையா ஒவ்வொரு கதையா சொல்லுவா. இந்த இடத்துல இப்படி எழுதியிருக்கேன், இந்த இடத்துல அப்படி இருக்கேன்னு. இன்னைக்கு இப்போ ஃபோன் பண்ணி கேட்டா கூட அந்த நான் எழுதின வசனங்கள் கூட ஞாபகம் வச்சிருப்பான். அந்த அளவுக்கு ஷி கோ டெப்த். அண்ட் இன்னைக்கும் படிக்காம தூங்க மாட்டா. அவளும் படிப்பா. ஆனா அந்த வயசுக்கு எவ்வளவு படிக்குமோ அப்படி படிப்பா. இப்ப இன்னொரு கேள்வி. கவிதைகள் தடுத்தபடியா சிறுகதைகள் புத்தகம் விற்பதில்லை. இது என்னுடைய அனுபவம். சிறுகதை இருக்கிறதுல கவிதைகள் இருக்கிறதுல ஏன் என்ற காரணத்தை சொல்ல முடியுமா? இல்ல, புத்தகம் விற்பனை அப்படிங்கிறது இப்ப வந்து எனக்கு என்ன கவலை, புத்தகம் நானா போடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல, புத்தகம் விற்பனை அப்படிங்கிறது வந்து இப்ப 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 இன்னைக்கு இருக்கிற நிலைமைகள்ல அஹ், புத்தகம் வித்து அந்த பணத்துல வாழ்க்கை நடத்துறதுங்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது எல்லா எழுத்தாளர்களுக்கும் தெரியும். அது அந்த காலம் முடிந்து விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஏற்கனவே எழுதி அதன் மூலமா வருமானம் வருங்களே தவிர, இந்த காலகட்டத்தில் எழுதுறவங்களுக்கு புத்தகத்தினால் பெரிய அளவுக்கு வருமானம் வரும் என்று யாரும் எழுதுவதில்லை. எல்லாருமே தே வாண்ட் டு டவுன்லோட் தேர் தாட்ஸ், மெமரிஸ் அண்ட் அது வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு தான் கண்டிப்பாக இருக்கு. எல்லாரும் எழுதுவதற்கு முக்கியமான காரணமே தன்னுடைய எழுத்துக்களை டாக்குமெண்ட் பண்ணணும். முன்னொரு காலத்தில் அந்த அந்த ப்ராப்ளம் இருந்தது. அதாவது எல்லாருமே எழுதினாலும் அது வந்து பத்திரிகையில வந்தால்தான் அது எழுத்து அச்சு ஃபார்ம், அந்த அச்சு நிலையில இருக்கும். மற்றபடி வேற சொல்யூஷனே கிடையாது. இப்ப இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்ட்ல anybody who can write anything, even in Facebook or anything, they can digitalize and store it. ஸோ எல்லாருமே என்னுடைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, எல்லோருமே தன் எழுத்துக்களை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஒரு சேவ் பண்ணி வைக்கணுங்கிற அந்த நோக்கம் தான் பெரிய அளவில் இருக்கிறது. எல்லாரும் படிக்கிறார்கள். படித்து விட்டு அது சொல்லும் பொழுது அந்த மகிழ்ச்சி பல மடங்கு கூடுகிறது. ஆனால் அது விற்பனை நோக்கத்தில் பொதுவாக இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. ஓகே, இப்ப இன்னொரு கேள்வி. நீங்க தமிழ்ல நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க இந்த கேள்விக்கு நீங்க சின்ன வயசுல இருந்து பயன் பண்ண புத்தகங்கள்லாம் படிக்கலாம்னு சொல்லிருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்ல, நீங்க இலக்கிய எழுத்தாளரை படிச்சிருக்கீங்களா? சாதா சுப்பிரமணியன், அப்புறம் அது மாதிரி எழுத்தாளர் சீசு செல்லப்பா. இன்னைக்கு வந்து சீசு செல்லப்பாவுடைய பிறந்த நாள் என்று அவருடைய புத்தகங்களை ஏதாவது படிச்சிருக்கீங்களா? அசோகமித்திரனை படிச்சிருக்கீங்களா? இந்திரா பாஸ்தாவி? நான் வந்து இந்திர பர்சதி, அசோகமித்திரன் அவங்களாம் படிச்சிருக்கேன். மௌனியோட கதைகள் படித்திருக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு நான் புரிந்துன்னு நான் சொல்ல மாட்டேன். நான்
இன்னும் கூட ஆழ்ந்து படித்து சில சமயம் வந்து மௌனியோட கதைகள் எடுத்து வச்சு இதை ஏதாவது புரிஞ்சுக்கவா முடியறதா என்னால, அவர் எந்த நோக்கத்துல அப்படி எழுதியிருப்பார் என்கிற ஒரு ஆராய்ச்சி இருக்கும். அசோகமித்திரன் கதைகள் வந்து எனக்கு முக்கியமா பிடிக்கும். எனக்கு அது வந்து இரண்டு பக்கமாகவும் டிராவல் பண்ணும், இலக்கிய ரீதியாகவும் டிராவல் பண்ணும், சாதாரண என்னை போன்ற எளியோர்கள் படிக்கக்கூடிய ரீதியிலையும் டிராவல் பண்ணும். பொதுவா இந்த மாதிரியான ரெண்டு பக்கமும் எழுதுற கதைகள் வந்து என்ன நான் நிறைய படிக்கிறது உண்டு. ரொம்ப ஆழ்ந்த இலக்கியங்கள் படிப்பதில்லை. ஆனால் இந்த இப்ப சொன்னேன் இல்லையா, அஹ், பன்னிரு திருமுறை அது மாதிரிலாம் படிக்கும் பொழுது நிச்சயமா இந்த இலக்கிய பக்கம் நிறைய ஒதுங்கி படிக்கணுங்கிற ஆவல் இருக்கு. மேபி படிப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ இப்ப வந்து இப்போது எழுதி வரும் இளம் எழுத்தாளர் பற்றி ஏதாவது குறிப்பிட முடியுமா? இப்போ நிறைய பேர் எழுதியிருக்காங்க இளம் எழுத்தாளர்கள். இப்ப இளம் எழுத்தாளர் கண்டிப்பா இது ஒரு என்கரேஜிங் திங் தான் நான் பாக்குறேன். இளம் எழுத்தாளர்கள் எழுதணும், நிறைய எழுதணும், நிறையவே வரவேற்கிறோம். ஏன்னா நம்மளும் வரவேற்கணும். ஏன்னா அந்த காலத்துல நம்மளாம் இளைஞர்களா இருந்தபோது எழுதணும் அப்படின்னு ஆவல் இருந்தாலும் பிளாட்ஃபார்ம் இல்லாம இருந்தது. அப்ப இருந்த ஒரே பிளாட்ஃபார்ம் பிரிண்ட் மீடியா. அதுக்கு மேல இல்ல, நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகைகள், சிறு இலக்கிய பத்திரிகைகள் இது மாதிரி இருந்தது. ஆனா நிறைய பேருக்கு எப்படி பிளாட்ஃபார்மை ரீச் பண்றதுங்கிறதுக்கே தெரியாது. ஆனா இன்னைய இளைஞர்களுக்கு இருக்கிற பிளாட்ஃபார்ம் இஸ் அபேண்டன், கச்சக்கமாக இருக்கிறது. அள்ளி கொட்டலாம், எந்த இடத்துல வேணா எழுதலாம். ஈவன் ஒரு ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இல்ல எக்ஸ் வலைத்தளமா இருக்கட்டும், அல்லது சாதாரண வலைத்தளமா இருக்கட்டும், எதை நினைத்தாலும் அவர்கள் கூட எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு, உடனடியாக அந்த சிந்தனைகளை டவுன்லோட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால எழுத்தாளர் எழுதுகிறார்கள். இன்னொரு முக்கியமான காலகட்டம் என்னன்னாக்க, எழுத்து என்பது இந்த சிந்தனை தீரும் முன் அதை வடிவாக்கத்தில் கொண்டு வர வேண்டும். அது இங்க இருக்கிற எழுத்தாளர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு யோசிச்சுட்டு 10 நாள் கழிச்சு எழுதுறதை விட இன்னைக்கு யோசிச்சு இப்போயே எழுதுறது வந்து உண்மையாவே என்னுடைய சிந்தனைகள் கெடாம இருக்கும். அதை எப்படி வேணா மென் பண்ணலாம், பின்னா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனா அதுக்கான வாய்ப்பு இப்ப இருக்கிற டிஜிட்டல் மீடியால இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது சிறந்த காலம் பாரு இளைஞர்களுக்கு. இப்போ உங்களுக்கு நெருக்கமானவர்களை பத்தி நீங்க சொன்னாங்கன்னா, உங்க எழுத்துக்கு ரசிகர்கள் ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்காங்க? அவுட் சைடு, உங்க வீட்டை தவிர அவுட் சைடுல இருக்கிற ரசிகர்கள் ஏதாவது கருத்து சொன்னாங்களா? போன் பண்ணி உங்க நண்பர் யாராவது உங்க கதை ரொம்ப அரண்மனை மனம்ங்கிற கதை ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படி ஏதாவது சொன்னாங்களா? என்னுடைய நண்பர்கள் வந்து இரண்டு விதமாக இருக்கிறார்கள். ஒன்று வந்து என்னை வந்து வாழ்த்தி என்னை என்கரேஜ் பண்ண, ஒரு குழந்தை மாதிரி தட்டி கொடுத்து, இல்லை நல்லா எழுதுறடா, சூப்பரா எழுதுறடா அப்படின்னு சொல்ற ஒரு செட் ஆஃப் நண்பர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு செட் ஆஃப் நண்பர்கள் ஒரு வரியும் படிச்சு, இந்த வரியை இப்படி எழுதியிருக்க, இந்த வரி இப்படி எழுதலாம், இந்த வரிக்கு இப்படி வரலாம் என்று சொல்ற நண்பர்களும் நான் வைத்திருக்கிறேன். இந்த ரெண்டு பேரையும் நான் மிகவும் மதிக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் என்னை தோள் தூக்கி வைப்பவர்கள், இன்னொன்று வந்து உயரம் அதிகமாக போகாமல் தலையில் தட்டுபவர்கள். இந்த ரெண்டு செட் ஆஃப் நண்பர்களும் எனக்கு எப்பவுமே இருக்கிறார்கள். அதனால என்னுடைய நண்பர்கள் சிலர் வந்து சிலர் வந்து என்னுடைய அரண்மனை வனம் கதையை படித்து விட்டு இந்த அரண்மனை வனம் அண்ட் அதே மாதிரி 27ஆம் தலைமுறை கதை படித்துவிட்டு இந்த கதை அடுத்த திசையில எப்படி கொண்டு போகலாம், இதை வால்யூம் 2 எழுதினாக்க எப்படி கொண்டு போகலாம்னு சொல்ற அளவுக்கு திறமையானவர்கள்லாம் என்னோட நண்பர்களா இருக்காங்க. அவங்க வந்து இதை இப்படி கொண்டு போகலாம், இதை இந்த இடத்துல கொண்டு போனாக்க இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு திறமையான நண்பர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரியான ஒரு நண்பர்கள் செட் எனக்கு கிடைத்தது மிக்க உண்மையாவே இதுதான் அதிர்ஷ்டம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த குவியம் மாதிரியான அமைப்புகள் சேரும் பொழுது நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்துட்டே இருக்கு. நான் குட் அப்சர்வர் தேன் what you called அண்ட் நான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்றதை விட மற்றவங்கிட்ட நிறைய கத்துக்கணுங்கிற நிலையில தான் நான் இருக்கேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நிச்சயமாக இந்த நண்பர்கள் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கிறது. அது நான் இதுவே இல்லை. சில ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் கேட்கும்போது நான் எதுவுமே ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். மிவி சபையில் இருக்கிறார். ஒரு கல்லடைக்குறிச்சியை பத்தி ஒரு கதை எழுதும்போது அந்த கதையை நான் மிவிட்ட படிச்சு காமிச்சேன். ஏன்னா அது அந்த அந்த தெரு கரெக்டா, அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கா, அந்த இடத்துல அவர் இருக்கிறதா சொல்றேன். நான் வந்து எல்லா இடத்துலையும் நான் அந்த பிள்ளையார் வந்து என்ன பேரு, அந்த பேர் கரெக்டு தானா அப்படிங்கிறத முதற்கொண்டு அவர்கிட்ட நான் கேட்டு வெரிஃபை பண்ணி எழுதினேன் அந்த கதையில. இது மாதிரி ஒரு கதை எழுதும் பொழுது, ஒரு லொக்கேஷன் எழுதும்போது அதை வந்து நான் ஜஸ்ட் லைக் தட் எழுதுறது இல்லை. அந்த ஊர்க்காரங்க அவங்ககிட்ட எனக்கு டவுட் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி அதை தெளிவுபடுத்துவேன். அது தெளிவுபடுத்த பண்ண பிறகுதான் எழுதுவேன் நான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு கல் இருக்குன்னா அங்க போய் பார்த்தா ஒரு கல் இருக்கணுங்கிறது என்னோட விஷயம். நல்ல விஷயம்.
இப்ப வந்து ஸ்டெல்லா ப்ளூஸ், பாலகுமாரன் இவங்கெல்லாம் வந்து தொடர் கதைகள் ஆனந்தவுடன் வரும்போது நிறைய வாசகர்கள், ஆனந்தபுர வாசகர்கள் அவரை தொடர்பு கொண்டு கேட்பாங்க கேள்வி. அதே மாதிரி உங்க கதைகள் கலைமகள்ல கவிதைகள்லாம் வந்திருக்குன்னு சொல்றீங்க. அதை படிச்சுட்டு யாராவது போன் பண்ணி கேட்கறாங்க, ஏதாவது கேட்பாங்களா? நிறைய பேர் கேட்பாங்க. உண்மையாவே கட்டுரைகள் பத்தி நான் எழுதுற கட்டுரைகள் பத்தி நிறைய பேர் நிறைய கேட்பாங்க. பொதுவா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனா அவங்க கேட்கற குறை சொல்றத நான் காணவில்லை. காரணம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இந்த பத்தி எழுதிருக்கீங்களே, இதை பத்தி நான் ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு எங்க கிடைச்சது, இதை பத்தி நான் நிறைய போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இப்போ ஈவன் இந்த ஐஸ்லாண்ட் பயண கட்டுரை வந்து குவியத்தில் எழுதும்போது கூட என் நண்பர்களுக்கு அனுப்பும்பொழுது அவர்கள் பல கேள்விகள் கேட்டாங்க. அதெல்லாம் இந்த இடத்துல இப்படி போனா இப்படி இருக்கும், இந்த எவ்வளவு டைம் ஆகும், இந்த மாதிரி நீங்க எழுதிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்தின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. எங்க இருந்து இந்த ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உதவி செய்யறது உங்களுக்கு. நன்றி. இப்ப அடுத்த கேள்வி, உங்க எழுத்துக்கு என்னென்ன பரிசு, அதான் நிறைய பரிசு வாங்கியிருக்கீங்க, நீங்க என்னென்ன பரிசுகள் குறிப்பிடும்படி சொல்ல முடியுமா? கருத்து தானே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் வளர்ந்து வரும் எழுத்தாளர். அதனால இது ஒரு பெரிய ரெகனேஷன். இனிமே கிடைத்த ரெகனேஷனுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கேன். அதுவே ஒரு குழந்தை போல அதை பார்த்து பெருமைப்படுகிறேன். அரண்மனை வனத்துக்கு வந்து கவிதை உறவோட பரிசு கிடைத்தது அந்த புஸ்தகத்துக்கு. திருப்பூர் தமிழ்ச்சங்கம், திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தோட முதல் பரிசு கிடைத்தது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா திருப்பூர் தமிழ்ச்சங்கத்துல முதல் முறையாக எழுதிய ஒரு நாவலுக்கு பரிசு கிடைத்தது. அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் வந்தபோது கூட சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெருந்தன்மையா சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே செஞ்சுரி அடிக்கலையா, அது மாதிரி நான் பர்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு ஒரு பெரிய சீனியர் பர்சன் சொன்னதை எனக்கு பெரிய ஒரு பாராட்டா கருதுறேன். இது தவிர நிறைய போட்டிகள்ல பரிசு கிடைச்சிருக்கு. நம்ம கலைமகள் சிறுகதை போட்டியில பரிசு கிடைத்திருக்கிறது. இலக்கிய பீடம் பரிசு வந்து 10,000 ரூபாய் முதல் பரிசு கிடைத்தது. நிறைய நிறைய பரிசுகள் கிடைத்திருக்கு. அதை ஒரு பெருமையா நான் சொல்ல விரும்பல. இன்னும் போகும் தூரம் நிறைய இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து இருக்கிறேன். அதை நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். சரி, உங்க கனவு என்ன? எழுத்து மூலம் என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள்? எழுத்துங்கிறது முதல்ல நான் என்ன நினைக்கிறேன்னாக்க, என்ன ஒரு கிரியேட்டிவ் ஹெட்ஸ், இங்க இருக்கிற அத்தனை பேரும் கிரியேட்டிவ் ஹெட்ஸ் தான். ஒரு கிரியேட்டிவ் ஹெட்ஸ் வந்து இந்த எண்ண அலைகள் தழும்பும் போது அது ஒரு குளமாயி அப்புறம் ஒரு பெரிய ஒரு அணைக்கட்டு போல தேங்கிடுது. அது ஒரு இடத்துல வழிச்சுதான் ஆகணும். அந்த வழியும் பொழுது ஏதோ ஒரு ஃபார்ம்ல வழியும். எழுத்தாளர்களுக்கு எழுத்து ஃபார்ம்ல, கவிஞர்களுக்கு கவிதையாக, நாடக கலைஞர்களுக்கு நாடகமாக. இன்ஃபேக்ட் நான் என்னோட திங்கிங் என்னன்னா, ஒரு ஆயக்கலைகள் 64ம் இருக்கிற அத்தனை பேருமே கிரியேட்டிவ் பீப்புள் தான். அவங்க அவங்க ஒரு பாணியில அவங்களோட டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எண்ண அலைகளை கீழே இறக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் பணியாக நான் நினைக்கிறேன். இது யாருக்காக உபயோகப்படுமா அப்படிங்கிறது வந்து அதுல படும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னாக்க அதுக்கு 2 பேரை உதாரணமா சொல்ல. ஒன்னு அழகிய சிங்கர். அழகிய சிங்கர் வந்து தேடி தேடி ஏதோ ஒருத்தர் ஒரு கொனஸ்டை கதைகள் அப்படின்னு எடுக்கிறாரு. அப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் பட்டதே இல்லை, இங்கிருந்தோ எடுக்கிறார். அது மாதிரி கேள்விப்படாத எழுத்தாளர்கள் பழைய காலத்து புஸ்தகத்துல இருந்து எடுத்து அந்த கதையை வந்து படிக்க சொல்றாரு. இது மாதிரி என்னுடைய புஸ்தகம் எங்கேயோ ஒரு அரண்மனை வேணுமோ, நிலவு மலருமோ, ஏதோ ஒரு லைப்ரரியில ஏதோ ஒரு மூலையில இருந்து யாரோ எடுத்து படிக்கலாம். அப்ப யாரோ ஒரு 4 பேர் ஆகான்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன வந்து நிச்சயமா பாதித்த ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஹரிச்சந்திரன் நாடகத்தை வந்து காந்தி அவர்கள் பார்த்தார். அந்த அந்த நாடகம் வந்து அவருக்கு சத்தியாகிரகத்தை வந்து அந்த அந்த இதை வந்து எப்படி செய்யணும், அந்த அந்த தாட் ப்ராசஸ் அவருக்கு கொண்டு வந்தது. அதன் மூலமா ஒரு நாட்டுக்கே விடுதலை கிடைத்தது. இது இந்த ஹரிச்சந்திரன் நாடகம் எழுதுவர்களுக்கோ அல்லது நடித்தவர்களுக்கோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க, அந்த நேரத்தில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு ஒரு மோமெண்ட்ல என்னுடைய எழுத்தை பார்த்து அதன் மூலம் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அது நடக்கும்னு எல்லா எழுத்தாளரும் நம்பலாம். அது நடக்கும்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன். எப்பங்கிறது தெரியாது, காலம் தான் அதுக்கு தீர்மானம். நன்றி. இப்ப வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். காட்சி பிழை என்ற கதை ஒரு அறிவியல் கதை. எந்த அறிவியல் கதையை யார் எழுதினாலும் எழுத்தாளர் சுஜாதாவுடன் தொடர்பு படுத்தி பேசுவார். பட்டுக்கோட்டை பிரபாகரனும் அப்படித்தான் எழுதியிருக்கிறார். உங்க முன்னுரையில எழுதியிருக்க 50% நீங்க, 50% சுஜாதா அப்படின்னு எழுதியிருக்க நீங்க எழுதின கதையை. ஆனால் இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இதை நான் ஏற்றுக்கல. ஆனா இந்த கதையில் ஏகப்பட்ட ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ளீர்கள். இது தமிழ் கதையா ஆங்கில கதையா என்றக்கான எனக்கு சந்தேகம் வந்து விட்டது. உங்கள் கருத்து என்ன?
முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு என்னோட பதில் என்னன்னாக்க, கதை வந்து மொழிக்கு அப்பாற்பட்டதுங்கிறத நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த கதைக்கு என்ன மொழி தேவையோ அதை இதை எழுதினாதான் சரியா இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு பூனால நடக்கிற மாதிரி ஒரு கதை எழுதுறேன் அப்படின்னாக்கா அதுல கண்டிப்பா ஹிந்தி வார்த்தைகள் வந்து தான் தீரும், வேற வழி கிடையாது. ஏன்னா அப்பதான் அது சொல்லும்படியா இருக்கணும். ஆனா அது புரியணும் மக்களுக்கு, அதுதான் முக்கியம். படிப்பவர்களுக்கு அது அந்த வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய ஜார்க்கன் யூஸ் பண்ணி இந்த வார்த்தையை எனக்கு புரியல, அது என்னதான் எழுதியிருக்கான் அப்படின்னு மர்மமான முறையில எழுத விரும்பல. எல்லாருக்கும் படிக்கக்கூடிய வார்த்தைகள் போட வேண்டிய நிலைமை இருக்கு. அரண்மனை வான கதையில வந்து நான் ஆங்கிலம் புகுத்த முடியாது. ஆனால் ஒரு 2525 வருடம் நடக்கிற ஒரு கதை, ஒரு பெரிய பிசினஸ் மேன் அமெரிக்காவில் உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது தமிழ்ல பேசுற மாதிரி எழுதினா அது சரியா ஒரு ஜெல் ஆகாது அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால தேவைப்படும் பொழுது பிறமொழி கலப்பு என்பது இருக்கு. எனக்கு ஆர்வம், தமிழ் ஆர்வத்துக்கு ஒரு பஞ்சமும் கிடையாது. ஆனா கதை என்ன கேட்கிறதோ அதை கொடுக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். இல்ல, சுஜாதா எழுதும் போது விஞ்ஞான கதையெல்லாம் எழுதிட்டாரு. அவர் வந்து ஆங்கில, அதாவது விஞ்ஞான சொற்களை வந்து தமிழ் படுத்தியிருப்பார். நிறைய கதைகள்ல தமிழ் படுத்தி அதை வந்து ஒரு வினோதமா அதை எழுதியிருப்பார் அவரு. அது மாதிரி இல்லை, ஆக்சுவலி ஆங்கில வார்த்தையில அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அது. அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இப்ப சுஜாதா அவர்கள் எழுதும் பொழுது, கம்ப்யூட்டர் பத்தி எழுதும் பொழுது, அந்த கம்ப்யூட்டர் பத்தின நாலேஜ் அவர் ரொம்ப ஏர்லியரா வந்து கம்ப்யூட்டர் பத்தி எழுதியிருக்காரு. எழுதும்போது கம்ப்யூட்டர் பற்றி பரவலாக தெரிந்தவர்கள் குறைவு. இப்ப நான் எழுதுற கதையில ஒரு மெட்டாவர்ஸ் பத்தி எழுதும் போதோ, ஒரு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பத்தி எழுதும் போதோ, இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி எழுதும் போதோ, இந்த கதையை நான் என்னுடைய பையன்கிட்ட கொடுத்து படிக்க சொல்வேன். ஏன் படிக்க சொல்வேன்னாக்க, இந்த கதையை வந்து இளைஞர்கள் வந்து படித்தானா 100 தப்பு கண்டுபிடிக்கலாம், ஏன்னா தப்பா எழுதிட்டாக்க. ஏன்னா ஒரு செகண்ட்ல 10th படிக்கிற 12th படிக்கிற பையங்கள் இந்த கதையை பத்தின கம்ப்ளீட் நாலேஜ், அந்த அந்த கம்ப்யூட்டர் பத்தின கம்ப்ளீட் நாலேஜ் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதனால நம்ம வார்த்தைகளால் ஜல்லி அடிக்க முடியாது. அதனால புது புது வார்த்தைகள் போடும் பொழுது இந்த கதைகள் வந்து நமக்கு மட்டும் ரீச் ஆகுது, எல்லா தரப்புக்கும் ரீச் ஆகுதுங்கும் போது அதற்கு தேவையான வார்த்தைகளை நான் உபயோகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப எத்தனை பேருக்கு அந்த அந்த இப்ப செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப போடுறதுக்கும் ஏஐன்னு போடுறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னாக்க, எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. இப்பொழுது இது ஒரு பெரிய கம்மசூத்திரமா தெரியல. முதல்ல வந்து தெரியல, அதாவது ஏஐன்னு செயற்கை நுண்ணறிவுன்னு எழுதி பிராக்கெட்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எழுத வேண்டிய நிலைமையில நம்ம இல்ல. காலம் மாறி இருக்கிறது அப்படிதான். அதுவும் இளைஞர்களுக்கு வந்து மிக தெளிவான சிந்தனை இருக்கிறது. அவர்களுக்கு நான் எழுதின வந்து கரெக்டா எழுதலைனாக்க, ஏன்னா தொழில்நுட்ப கட்டுரைகள் வந்து மஞ்சரிக்காக நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு கட்டுரை படிக்கும் போதும் எழுதும் போதும் அது வெரி வெரி டிஃபிகல்ட் டு ரைட் இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்ப கட்டுரைகள். காரணம் என்னன்னாக்க, இன்றைய இளைஞர்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க அதாவது படித்தவர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், படிக்காதவர்களுக்கு புரிய அந்த அந்த நாலேஜ், அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல நாலேஜ் இல்லாதவர்களும் புரியுற மாதிரி எழுதணுங்கிறது தான் இப்ப இருக்கிற சேலஞ்ச். அதாவது நீங்க கட்டுரைகளை பத்தி சொல்லும் போது நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க அதை எழுதணும். ஆனா கதைகளுக்கு உள்ள நீங்க வரும்போது அது வேற மாதிரியே எழுதணும். அது வந்து எல்லாம் அது வந்து உங்களுடைய அறிவுரையை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்ப அடுத்து ஒரு கேள்வி பற்றி கேட்கிறேன். புராணங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கதைகள் எழுதியுள்ளீர்கள். அப்ப அறிவியலை வைத்து கதைகள் எழுதியுள்ளீர்கள். முழுக்க முழுக்க கற்பனை கதைகளை எழுதியுள்ளீர்கள். ஆனால் நகுலன் ராசாராவை போல ஹெல்த் எக்ஸ்பீரியன்ஸ் வைத்து நீங்கள் கதைகள் எழுதியுள்ளீர்கள். ஏன் ஹெல்த் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க குடும்பத்தை பற்றி எழுதுறதில்லை. நகுலன் கதைகள், ராசார கதைகள்லாம் பார்த்தா அவர் குடும்பங்களை வச்சுதான் எழுதுறாரு. அது ஏன் எழுதுறது? இல்ல, நான் அல்லது நீங்கம்னு ஒரு கதை எழுதியிருக்கேன். முதல் கதையே அதுதான், குடும்பம் பின்னணியில. குடும்ப பின்னணியில நிறைய கதை எழுதியிருக்கேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 கதையாவது நான் பேரை என்னால் சொல்ல முடியும். குடும்ப சூழ்நிலை, குடும்ப பின்னணி எழுதியிருக்கேன். நான் மேபி அது நீங்கள் நேரம் கிடைக்கும்போது படிச்சு பாருங்கள். அல்லது நீங்கிற முதல் கதையே குடும்ப பின்னணியில் தான் இருக்கும். நாற்றங்கால்ங்கிற கதை எழுதியிருக்கேன். நிறைய கதைகள் குடும்ப பின்னணியில் எழுதியிருக்கேன். எனக்கு குடும்ப பின்னணியில் எழுதுறது பிடித்த விஷயம்தான். ஆனா அது ஒரு ஜானரா இல்லாம எல்லா ஜானரும் ட்ரை பண்ணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதாவது இவங்க வந்து லாசாரா கதையெல்லாம் படிச்சிருக்கீங்க, நகுலன் ராசாரெல்லாம் அவங்க குடும்பத்துல இருக்கிற அப்பா, அப்புறம் அவர் பையன், ஒய்ஃபு, இது மாதிரி பேசுற மாதிரி வரும். அது மாதிரி உங்க கதையை தென்படலை, அது படிச்ச வரைக்கும் எனக்கு தென்படலை. அது மாதிரி ஆசாரா நகுலன் உயரம் வந்து ரொம்ப அதிகம் சார். அந்த உயரத்தை வந்து மேபி காலம் வரும்பொழுது அந்த உயரத்தை அந்த உயரம் தொடாட்டாலும் அந்த சிகரத்தின்
அடியை தொட முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப வந்து இன்னொரு விஷயம், இது வரைக்கும் இன்னும் என்ன செய்ய போறீங்க? இது வரைக்கும் நீங்க எழுதிருக்கீங்க, இனிமே என்ன செய்யறதா உத்தேசம்? நாவல் எழுதுறதா உத்தேசமா? கட்டுரைகள் இன்னும் கட்டுரைகள் தொடர்ந்து எழுதுறதா உத்தேசமா? என்ன செய்ய போறீங்க? இல்ல, நாவல் வந்து எழுதணும்னு கண்டிப்பா நினைக்கிறேன் நான். அதுக்கு ஐ ஷுட் தேங்க் குவிகம் ஃபார் மை அப்ரூவிங் மை ஃபர்ஸ்ட் குறுநாவல் இந்த லிஸ்ட். ஏன்னா ஒரு குறுநாவல் டெஸ்ட் பீஸா எழுதி பார்த்தேன், அது வந்து லாஸ்ட் டைம் செலக்ட் ஆச்சு. அதனால எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. நாவல் கண்டிப்பா எழுதுவேன் நான். ஆனா ஏதோ ஒரு நாவல் அப்படின்னு எழுதி போகாம எழுதக்கூடிய நாவல் வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு எழுதணுங்கிறதுக்காக நான் அவசரப்படலை. அது எழுதுறேன், பட் கொஞ்சம் டைம் எடுத்து தான் எழுதிட்டு இருக்கேன் நான். ஓகே, இப்ப என்ன என்ன சொல்ல விரும்புறீங்க? மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் இது வரைக்கும் ஒரு 16 கேள்விகள் கேட்டேன் உங்கள்கிட்ட, செம்ம கெட்டி கேட்டேன். ஆனா வந்து டைம் என்னமோ 7 மணி தான் இருக்கு, 7, 6 தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கூட கேள்வி கேட்கலாம். கேள்வி எழுதி எழுதி வச்சுன்னு நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், ஆனா அது கேள்வி தீர்ந்து போயிடுது என்ன. இல்ல, நான் வந்து ஐ வெரி டைம் கான்சியஸ். ஐ எம் ஆல்சோ சீயிங் த டைம். நான் 10 நிமிஷம் கொடுத்தானக்கா ஐ வாண்ட் டு ஃபினிஷ். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 100 இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஏன்னா அதனால எனக்கு வந்து அஹ், அந்த கேள்விகள் ப்ரிப்பேர் பண்றதுல இருக்கிற டிஃபிகல்டிஸ் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ரெண்டாவது, நம்ம கேள்விகள் வந்து பதில வரவழைக்கிற மாதிரியான கேள்விகளா இருக்கிறதுங்கிறது சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. அதனால நீங்க நல்லா கேட்டீங்க. என்னால் தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொன்னேன் நான். நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. மேலும் மேலும் நீங்க வளர வாழ்த்துகிறேன். ஓகே. ரொம்ப நன்றி. அழகு சிங்கர் மாதிரியான ஒரு ஒரு சிறந்த ஆளுமையிட்ட இருந்து எனக்கு கேள்வி கேட்கக்கூடிய நான் அவருக்கு முன்னால நிற்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது பெரிய விஷயமா நினைக்கிறேன். இந்த நேரத்துல நிச்சயமா நான் சில பேருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் இட். இது வந்து எந்த எழுத்தாளருக்கும் சரி, எனக்கும் சரி, நிச்சயமா எல்லாருடைய சப்போர்ட் இல்லாம இதை எழுத முடியாது. இந்த எழுத்து என்பது வந்து ஊக்குவிக்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமா பத்திரிகை ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். லைக் ரமணன் சார், கீழாம்பூர் சார் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து, நிறைய பிளாட்ஃபார்ம் கொடுத்து, நான் என்னுடைய எழுத்துக்கள் எல்லாம் என்கரேஜ் பண்ணி, அதே சமயத்துல ஐ லேர்ன்ட் a lot of things from him. ஸோ அதனால அவருக்கு என்னுடைய நன்றிகள் உரித்தாக. அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு இங்க இங்க இந்த இதுல இருக்கிற நண்பர்கள் நிறைய பேருக்கு, பாஸ்கரன் சார் உள்ளிட்ட எத்தனையோ பேருக்கு என்னுடைய கதைகள் நான் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது சரியானபடி அதுக்கான டைரக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப ஐ ஷுட் தேங்க்ஃபுல் டு தெம். நிறைய பத்திரிகை ஆசிரியர்கள், எல்லா பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் இதுல வந்து நான் வந்து சிறு பத்திரிகை பெரு பத்திரிகைன்னு பிரிக்கல, எல்லாமே பத்திரிகை தான். அந்த எல்லா பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் என்னுடைய பிக் தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப். எனக்கு ஷி ஹஸ் என்கரேஜ் மீ அலாட் அண்ட் ஷி ஹஸ் கண்டினியூ டு என்கரேஜ் மீ. அதுவும் இல்லாம என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பையன் எல்லாருமே தே ஃபீல் தட் ஓ, நம்ம வீட்லயும் ஒரு ஆத்தர் இருக்கான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல தே கண்டினியூ டு என்கரேஜ் மீ. அது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் வந்து நான் என்னுடைய அலுவலக நண்பர்களுக்கு நான் எழுதுவேன்னு சத்தியமா தெரியாது. ஏன்னா எனக்கே தெரியாது, அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அவங்களெல்லாம் அப்பப்ப கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மகிழ்ச்சி தான் என்னுடைய ஐ மீன் தட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஐ அம் கெட்டிங் டு ரைட் மோர் அண்ட் மோர். ஸோ இட்ஸ் அ பிக் தேங்க்ஸ், இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் டு குவிகம் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். நன்றி நன்றி இந்திரன் சுரேஷ் அவர்களே. அழகிய சிங்கர் ஒரு அருமையான கேள்விகள் கேட்க, அதுக்கு நீங்கள் ரொம்ப விளக்கமாக, அதே சமயத்தில் சுருக்கமாக எல்லாமே சொல்லணும். ஷார்ட் அண்ட் ப்ரீஃப் மட்டும் இல்லை, ரொம்ப பயனுள்ளதாக சொன்னீங்க. முக்கியமாக வந்து இதில் சில என்னுடைய கருத்தாக நீங்கள் இந்த கருத்தை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, இப்போ யாருமே படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே படிக்கிறது இல்லைங்கும் பொழுது இப்போ சின்ன பசங்க படிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அவங்க எழுதுகிற இடம் வேறிடுது அப்படின்னு வந்து சில பதிப்பாளர் சொல்கிறாங்க. இல்லாட்டாக்க படிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாங்கன்னா இத்தனை பப்ளிகேஷன் ஏன் ஏறிட்டே இருக்கு, ஏன் புத்தகங்கள் வந்துகிட்டே இருக்கு அது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சார், நான் யாருமே படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒத்துக்கல. ஏன்னாக்க படிக்கிற ஃபார்ம் மாறிட்டே இருக்கு. நிறைய பேர் கிண்டல் புக் படிக்கிறாங்க, நிறைய பேர் டிஜிட்டல் ஃபார்ம்ல படிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் பிகாஸ் ஆஃப் இந்த ஷார்ட் வீடியோஸ்னால ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. பீப்புள் ஆர் ஆல்சோ ஈக்குவலி பிஸி, தெர் இஸ் இனஃப் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. ஆனா லண்டன் மாநகரம் போன்ற இடங்கள் எல்லாம் படிப்பெல்லாம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இன்னும் லண்டன் டியூப்ல பாத்தீங்கன்னா கையில புக் இல்லாம யாரும் டிராவல் பண்ண மாட்டாங்க. அல்ல கிண்டல் இல்ல படிச்சுட்டு போவாங்க, இல்ல நியூஸ் பேப்பரா படிப்பாங்க.
அந்த மாதிரியான படிக்கிற ஹேபிட் இருக்கிற நாடுகள் இன்னும் இருக்கு. இது வந்து எதுவுமே நிலையானது இல்லைங்கும் பொழுது, எதுவுமே ஒரு சர்க்கிள்ங்கும் போது திருப்பி படிக்கிற இது கண்டிப்பாக ஒரு சுழற்சி மூலம் திருப்பி வரும் தான் நான் நம்புறேன். ஆனா இன்னைக்கு எழுதி வைக்கிறது வந்து வேஸ்டா போகும்னு நான் நினைக்கவே இல்லை. அடுத்த சுழற்சியில அது வந்து கண்டிப்பாக அது எடுக்கப்படும், படிக்கப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப விளக்கம், நல்ல ஆன்சர் சார். இப்போ வந்து நம்ம நண்பர்கள் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட அது க்ளோஸ் தேர்ஸ் அவங்க இந்த கேள்வி வேணா கேட்கலாம். முதல்ல அவங்க உங்கள் நண்பர்கள் நினைக்கிறேன், குவைத்துக்கு சற்று புதியவரில் முதல்ல கூப்பிடலான்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் வந்திருக்கார் சார். சுப்பிரமணியம் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியுமா? சார், சுப்பிரமணியன் என்னதான் மீன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். அனைவருக்கும் நமஸ்காரம். இது பெரிய சபை. இது நான் வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப ரொம்ப கரெக்டா சொல்லணும்னா, சுரேஷோட கோலி குண்டு ஆடுறதுல இருந்து ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவரோட. அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் எனக்கு வந்து ஒரு பெருமை, இந்திரநீலன் சுரேஷ்னு அவரை எங்களுக்கு சுரேஷா தான் தெரியும். இப்போ வந்து ஒரு இந்திரநீலன் சுரேஷ், அதுவும் ஹி இஸ் ஏபிள் டு ரைட் இன் கலைமகள்னு சொன்னேன்னா எங்களுக்குலாம் ஒரு நான் வந்து எல்லாத்தையும் இப்போ சொல்லுவேன், எனக்கு சுரேஷ் தெரியும், உனக்கு தெரியுமா, அவர் வந்து எவ்வளவு எழுதுறாருன்னு தெரியுமா, அந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரைட் எனக்கு. அண்ட் என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா, இன்ஃபேக்ட் அவரோட இந்த புக் ரிலீஸ்க்கு நான் போயிருந்தேன், அரண்மனை போயிருந்தேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் கிவன் ஃபுல் ஃபீட்பேக்கை நான் வந்து அவருக்கு வாட்ஸ்அப்ல கூட கொடுத்துருந்தேன். எல்லாத்தையும் ஒவ்வொரு இதா எல்லாம் சொல்லி இதெல்லாம் ஒவ்வொரு கதையா சொல்லியிருந்தேன். ப்ராப்ளி எனக்கு என்ன ஒரே ஒரு அதே மாதிரி தான் அவரெல்லாம் படிக்கும்போது நாங்கள் எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். பட் நவ் டுடே ஹஸ் பிகம் அ டாக்கிங் பர்சன், தட் டூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஒரு பெரிய தமிழ் அறிஞர்களோட எல்லாம் சேர்ந்து உட்கார்றது ஒரு பாக்கியமா நான் தெரிஞ்சுக்கிறேன். தட் டூ பிகாஸ் அது வந்து இந்திரநீலன் சுரேஷான தான் நடந்தது. விஷயம் ஆல் சக்சஸ். ஒரு நல்ல ஃபேமிலி நல்லா இருந்து மேன்மேலும் எழுதுறதுக்கு எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. எனக்கு இங்க இந்த மணியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும். அருமையான நண்பர், நான் வந்து பொன்னியின் செல்வன் 5 வால்யூம் படித்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது அவரோட வீட்டில தான் படித்தேன். ஒரு எப்பவுமே நான் வந்து படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு. நான் வந்து தடி புக்கெல்லாம் நமக்கு வேலைக்காதுன்னு சொல்லி மறுத்து கொண்டே இருப்பேன். அந்த மழை நாள்ல, அந்த வெள்ள நாட்கள்ல அந்த புத்தகம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அது என்னோட இட் ஹஸ் பீன் பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மை லைஃப். அந்த கல்கியோட எழுத்துக்கள் அசந்து போக முடியாத படித்தேன். அதுக்கப்புறம் 5 முறை படித்தேன் அந்த பொன்னியின் செல்வன். வெவ்வேறு காலகட்டங்களில் 5 முறை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஸோ என்னுடைய ஆர்வத்தை தூண்டுதல் பண்ணதுல முக்கியமா மணியும் ஒருத்தர். அவர் சொன்னது மாதிரி என்னுடைய அரண்மனை வானம் புக்கு ரிலீஸ்க்கு வந்திருந்தார். அந்த புக்கை வாங்கிட்டு போனார். ஒவ்வொரு கதையை பத்தியும் என்னோட வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பிச்சார். டீட்டெயிலா பேசி ஒவ்வொரு கதையும் அனலைஸ் பண்ணி அந்த இருக்கிற அத்தனை 23 கதையும் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒவ்வொரு கதையும் அனலைஸ் பண்ணி அனுப்பிச்சாரு. ஸோ இது மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. தேங்க்யூ மணி. ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதில் இந்த கனகவல்லின்னு வந்திருக்காங்க, அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியுமா? அவங்க ஒரு நோடி இல்லை வரலாம். அவங்க பானு அப்படின்னு வந்திருக்கிறது யாருன்னு அவங்க பேச முடியுமா? கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இல்லை, அவங்களும் காணும், இல்லை. இப்போ சேட்லேயே நிறைய கேள்விகள் வந்திருக்கு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ அதில் வந்து புதிதாக பேசிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ புதிதாக மற்றவர்கள் பேசுறதுக்கு இது தயாராக இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸும் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 2-3 பேரை பற்றி இதை குறிப்பிட்டீங்க, அவங்கள முதல்ல பேசிடுங்க. ஆகவே மீவி உங்களால் பேச முடியுமா? பேசணும்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களா. அனைவருக்கும் வணக்கம். நண்பர் இந்திரநீலன் சுரேஷுடைய கதைகளை நான் முதலாக கலைமகள் மூலமாகத்தான் படித்தேன். அவருடைய தொகுப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. மிக சிறப்பாக எழுதக்கூடிய எழுத்தாளர்களில் அவரும் ஒருவர். எனக்கு அவருடைய கதைகள் படிச்சுட்டு நான் அவருடைய தொடர்பு கொண்டு அவரை வாழ்த்தவும் செய்வேன். எனக்கு என்னுடைய கருத்தை அவரோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய கிடைச்சது. அதை தவிர அவருடைய கட்டுரைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கட்டுரைகளை இன் டீட்டெயில்டா சொல்லுவார். நிறைய கட்டுரைகள் இருக்காரு. இப்ப சமீபத்துல நேர்காணல் ஒண்ணு பண்ணியிருந்தார் தலைமகள்ல. ரொம்ப அருமையான நேர்காணல். நிறைய நண்பர்கள் எங்கிட்டே சொன்னாங்க, நண்பர்களை படிச்சியான்னு. எதுக்கு சொல்றேன், ஒண்ணு செஞ்சா அதை டீட்டெயில்டா சொல்லக்கூடிய எழுதக்கூடிய ஒரு திறமை இந்திரநீலன் சுரேஷ் அவரிடம் இருக்கிறது. அவர்களுடைய நட்பு என்னுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய மனசினுடைய உள் வளர்ச்சிக்கு பயன்படுகிறது என்பதை
நான் இங்க பதிவு செய்கிறேன். ஏன்னா நல்ல நண்பர்கள் கிடைப்பது பெரிய வரம். அது எழுத்தாளனாகவும் இருக்கலாம், எழுத்தாளன் இல்லாமலும் இருக்கலாம். அப்படி ஒரு எழுத்தாளர் நண்பராகவும் எனக்கு கிடைச்ச இந்திரநீல சுரேஷுக்கு குவிகம் மூலமாகவும் எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. இன்றைய நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக இருந்தது. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. ரொம்ப நன்றி. எல்லோரும் ஆரோக்கியமாக மனசார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மீவி சார். நான் இந்த கல்லிடக்குறிச்சி கதையில கிளைங்கிற கதை அதுல எழுதும்போது சார் இதுல தொந்தி கணபதினு உங்க ஊர்ல எழுதியிருக்காங்களே, அது தொந்தி கணபதியா அப்படிங்கும்போது, இல்லப்பா அது டுண்டி கணபதி. காசியில இருக்கிற டுண்டி கணபதி தான் அங்க வந்திருக்காரு, அது டுண்டி கணபதி. இல்லைன்னா நான் தொந்தி கணபதினு எழுதியிருப்பேன் கதையில. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட மீவி எனக்கு கரெக்ட் பண்ணியிருக்காரு. அவர் பாலகுமாரன் பீரியட்ல அவருக்கெல்லாம் கூட பழகியவர். இந்த மாதிரி எல்லாம் பீப்புள்லாம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும், இறையர்கள் தான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. அடுத்தது நீங்கள் குறிப்பிட்ட இன்னொரு நண்பர் நம்ம டாக்டர் பாஸ்கரன் ஜெயராம், பாஸ்கர் அவர். பாஸ்கர் சார், நீங்கள் உங்களுடைய வணக்கம். இந்திரநீலன் சுரேஷ் பத்தி நான் சொல்றதை விட அவருக்கு அறிமுகம் பண்ணது அவருடைய எழுத்துக்கள் தான். ஒரு கதை எழுதினாருன்னா பட்டு கத்திரிச்சா மாதிரி கரெக்டா அனாவசிய வார்த்தையெல்லாம் இருக்காது, நீட்டா இருக்கும். ஊஞ்சல் பத்தி ஒரு கதைனா ஊஞ்சல் கதை சொன்னா நிஜமா ஊஞ்சல் கதை சொல்ற மாதிரி. பிறகு அவர் நேரா பார்க்கும்போது அவரை பத்தி நல்லா முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். கலைமகள் ஒரு பரிசு திட்டத்துல நானும் அவரும் ஜட்ஜா இருந்தோம் ஒரு வருஷம் பரிசு போட்டிக்கு. அப்போ அவர் எப்படி அவருடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி செயலாகுது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். அவருடைய கட்டுரைகள் கதைகள் எல்லாம் விட நேர்காணல்களும் மிகச்சிறப்பான, அதுக்காக ஆழ்ந்த உழைப்பு உண்டு. ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா என்ன மாதிரி இருக்கிற ரத்த காப்பத்துக்கான எழுதுறவங்க எல்லாம் கூட ஃபோன் பண்ணி அவர் அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ண. ஒரு கதையை படிச்சாருனால இல்லை ஒரு கதையை தொகுப்பை படிச்சாருன்னா பத்தி நைட்டு அவர் லண்டன்ல இருந்தாலும் சரி, யூஎஸ்ல இருந்தாலும் சரி, திருவான்மையூர்ல இருந்தாலும் சரி, நைட் ஃபோன் பண்ணி நிச்சயமா ஒரு அரை மணி நேரம் அதை பத்தி பேசி நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுவார். எல்லாத்தையும் விட மிக இனிய நண்பர். எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அவர் எப்படி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இவ்வளவு சிரித்த முகத்தோடு இனிமையா பழகிறார். இன்றைய நேர்காணல் பத்தி நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா அழகிய சிங்கர் சாரை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவரோட கேள்விகளுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கும். சும்மா சாதாரணமா கேட்குற மாதிரி இருக்கும். அவருடைய கேள்விகள்லாம் நேற்றே நான் பார்த்த போது சுரேஷ் சார் கிட்ட சொன்னேன், அவர் கொஞ்சம் கேள்வியெல்லாம் கொஞ்சம் கேளுங்க, கிராஃப்ட்லாம் பற்றி நுணுக்கமாக கேட்பார், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பதில் சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா அவர் 10 கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அழகிய சிங்கர் சாருடைய 10 கேள்விகளுக்கு உங்களை எங்கேயாவது கொக்கி போடுவார் அப்படி. ஆனால் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக அவருடைய கேள்விகளும் இந்திரநீலன் சொல்ற பதிலும் இருக்குது. அவர் வளரல, நான் சிகரத்தின் அடியில் இருக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். அவர் கதை ஒருவரையும் படிக்கும்போது அவர் சிகரத்தின் உச்சியில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். இந்திரநீலன் சுரேஷ் ஒருத்தரோட நட்பு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தேங்க்யூ சுரேஷ், தேங்க்யூ குவிகம், தேங்க்யூ சார். நன்றி டாக்டர். You are my encouraging engine. Thank you so much. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஏதோ ஒரு கேஷுவலாக நம்ம கவிஞர் வைத்தீஸ்வரன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்கள் புத்தகம் வச்சுருந்தார். அவர் படிச்சுட்டு ரொம்ப கிராஃப்ட் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் அப்சர்வ் பண்ணார். இது உங்கள் ஊரில் வந்துதான்னு தெரியல, அவர் உங்களுக்கு மெசேஜ் போட்டாருன்னு தெரியல. இல்லை அது ஒரு அழகிய சிங்கர் கேட்டார் இல்லையா, மற்றவங்க எப்படி உங்கள் கதையை பற்றி ஏதாவது விமர்சனம் சொல்லியிருக்காங்களான்னு. அது நல்ல ஒரு விஷயம். பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கேருந்து சுரேஷ் நம்ம ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறாரு அப்படின்ட்டு. அது இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நண்பர் ஆர்கே அவர்கள் ஒரு ஆர்கே ராமநாதன் சார், முடியுமா? நான் வெளியில இருக்கேன், வெளியில இருந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே வாய்ஸ் மெயில்ல பேசுறேன், அதனால வாய்ஸ்ல பேசுறேன், சாரி. இந்திரநீலன் சுரேஷ் பூபாலம் நண்பர்கள் சார்பாக வெள்ளி விழா மலரை தயாரிக்கிறதுக்கு முதல்ல நன்றியை சொல்லிடுறேன். ஏன்னா அவர் அந்த மலரை ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலேருந்தே கிட்டத்தட்ட அது ஆகஸ்ட்ல வெளிவருது என்றால் கிட்டத்தட்ட ஜூன் மே எண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் மார்ச்லயே ஆரம்பிச்சிட்டாரு. வெவ்வேறு இன்டர்நேஷனல் லெவல்ல ஆர்டிகிள்ஸ் கலெக்ட் பண்ணி பல நாட்டை சேர்ந்த பல்துறை எழுத்தாளர்கள், பல்துறை சம்பந்தப்பட்ட ஆளுமைகளை எடுத்து கொண்டு வந்தது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அந்த வெள்ளி விழா மலர் ஆண்டு விழா மலரை டாக்டர் பாஸ்கரன் தயாரிச்சிருந்தார். வெள்ளி விழா மலர் கூடுதல் சிறப்பாகவும் வந்திருந்தது. அதற்காக பூபாலம் நண்பர்கள் சார்பாக என்னுடைய நன்றியும் சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதே மாதிரி அவருடைய எழுத்துக்கள் மென்மேலும் வளர எல்லார் சார்பாகவும் நானும் வாழ்க்கிறேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி ஆர்கே சார், மிக்க நன்றி ஆர்கே சார். இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுத்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது செய்ய முடியுமான்னு யோசிச்சேன். ஆனாக்க நம்ம பாஸ்கர் சார் மாதிரியான பீப்புள்லாம் சப்போர்ட் இருக்கனால எப்படியும் இறங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது உங்களோட எல்லாரோட டீம் ஒர்க் வாஸ். இட்ஸ் அ டீம் ஒர்க். இட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அந்த மலர் சிறப்பு மலர் தயாரிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்ததாக ராகவன் மருதுவந்தி அவர்கள் டெல்லியிலிருந்து. வணக்கம் இந்திரநீலன் சுரேஷ். நீங்க ரொம்ப குறிப்பிட்டு சொன்னீங்க, அதனால ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு இது பண்ணலைன்னா உங்க ஒய்ஃபை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வர முடிஞ்சதுன்னா. தெரியல, இங்க இல்ல, பக்கத்துல எங்க இருக்காங்கன்னு தெரியல. மீட்டிங் முடியறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லுங்க. அது ஓகே. கேள்வி வந்து இந்திரநீலன் அப்படிங்கிற பேர் வர காரணம் என்ன? இந்த கேள்வி ஒருவேளை ஃபர்ஸ்ட் கேள்வியா வருமோ நினைச்சேன் நான். அதுக்காக ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி வந்தேன். பட் ஐஏஎஸ்சிங்கர் இஸ் ரியலி அன்சர்டன். என்ன கேட்பாருன்னு தெரியாது எனக்கு. அதனால ஆக்சுவலா பத்ரிநாத், நீங்க டெல்லியில இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியா. சார்தாம் யாத்திரை போகும்போது பத்ரிநாத் விடிய காலை ஒரு 4 மணிக்கு எழுந்து அந்த கதவை திறந்து அப்படி பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல் மவுண்டன், ப்ளூ கலர் அப்படியே, அதாவது ஒரு கருநீல மலை அப்படி தெரிஞ்சுது. தட் இஸ் கால்டு நீல்கண்ட் சொல்லுவாங்க அங்க. தமிழ்ல வந்து இந்திரநீல பர்வதம். அந்த மலையை பார்க்கறதுக்கு காரணம் இருந்தது. காரணம் என்னன்னாக்க 274 + 2 776 பாடல் பெற்ற தலங்கள்ல அதுவும் ஒன்று. சிவனுக்கு உரிய தலம். எப்படி கைலாச மலையோ அது மாதிரி இதுவும் ஒரு மலை. ஞானசம்பந்தர் பெருமானுடைய பாடல்கள் பெற்ற இது. அதை பார்க்கணுங்கிறதுக்காக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது எனக்கு. அந்த கலர் அப்படியே நீல கலர், கருநீலம் வந்து வெளிர் நீளமா மாறி வெள்ளையாக மாறி உடனடியாக அந்த சூரிய ஒளிப்பட்டு அப்படி கோல்டு கலர்ல மின்னினது. அந்த ரியலி ஹஸ் கிவன் மீ அன் இம்பாக்ட். இந்திரநீல்ங்கிற பேர் வந்து எனக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ணது. மேலும் இந்திரநீல்ங்கிறது வந்து ஒரு சஃபயர், ப்ளூ ப்ளூ சஃபயர். அண்ட் இட் ஹஸ் காட் அந்த அது என்ன சொல்லுவாங்கன்னா, அதுல வெற்றி, செல்வம், ஞானம், அதிர்ஷ்டம், மனமீதி, இதுக்கெல்லாம் இந்த கல் ரொம்ப ஃபேமஸ். அதனால அது ஒண்ணு. இன்னொன்னு ஆர்கே இந்த இதுல இருக்காரு, நீலம்ங்கிறவர் தான் இது அதுக்கு அந்த படைத்தளபதியாக மூழ்காத கல்களை எடுத்து சேதுக்கு பாலம் அமைத்தவர். நம்ம வந்து ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் நவ், வி ஹாவ் டு பில்ட் எ ரோட் டு அவர் சக்சஸ். ஸோ அதனால இந்திரநீல் வைக்காம இந்திரநீலன்னு வச்சேன். இந்திரநீல சுரேஷ் நிறைய இருந்ததுனால ஐ வாண்ட் டு கீப் சம் நேம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். ஏன்னா இல்லைன்னா ஆர் சுரேஷ், எஸ்கே சுரேஷ் என்னெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லி சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கூகுள்ல பண்ணி பார்த்தா நான் வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பண்ணும்போது இந்த இது ஞாபகம் வந்தது. ஐ மீன் அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு காட் அது ஞாபகம் வந்தது. அது என்னமோ எல்லாருக்கும் பிடித்து இருக்கிறதுங்கிறது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. எல்லாரும் கேட்குற கேள்வி முதல்ல எங்க அம்மா கூட கேட்டா, என்னடா இந்திரநீல் சுரேஷா நான் வச்ச பேரையே மாத்திட்டியே அப்படின்னா, இல்லம்மா சுரேஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னும் ஒரே ஒரு சின்ன கேள்வி. எல்லாரும் வந்து சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்னோட கேள்வி வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இந்தியா உங்களுக்கு சொந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கும். ரெண்டாவது ரொம்ப பிடிச்ச இடம் என்னது? பர்ஃபெக்ட் கொஸ்டின், ரொம்ப பிடிச்ச கொஸ்டினும் கூட. எனக்கு வந்து ரெண்டாவது பிடித்த ஊர், மை செகண்ட் ஹோம் இஸ் லண்டன். லண்டன் ஒரு பியூட்டிஃபுல் டவுன். அண்ட் நீங்க அங்க இருந்து போனவங்களுக்கு தெரியும், வாழ்ந்து பார்த்தவர்களுக்கு தெரியும். London is such a beautiful place. My second home is London. Though I visit several times to America, proudly say London is my second home. வெரி குட். முருகன் வந்து ஒரு அருமையான ஒரு புக் எழுதியிருக்காரு லண்டனை பத்தி அனுபவங்களை வச்சு. வாழ்த்துக்கள் இந்திரநீலன். நன்றி மதுவந்தி சார். இந்த கொரிகம்ல யார் எது பண்ணாலும் என்கரேஜ் பண்ற முதல் நபர் மதுவந்தின்னு எனக்கு தெரியும். அண்ட் அதனால யூ ஆல்வேஸ் என்கரேஜ் அஸ் அண்ட் யூ கிவ் பூஸ்ட் அண்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் சுந்தரராஜ் கிருஷ்ணன் வந்திருக்காரு, உங்கள் நண்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஏதாவது அன்மியூட் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? இப்போ 5 நிமிடங்கள் இருக்கின்றன. இப்போ முக்கியமாக வந்து நீங்கள் இந்திரநீலன் சுரேஷ்னு பேர் வச்சுருந்தா நீங்கள் ப்ளூ ஷர்ட் போட்டு வந்திருக்க போல இருக்கு. அது ஒரு கோஇன்சிடென்ஸாக இல்லை பிளான்டான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இங்கே இன்னும் சப்தரிஷி சார் வந்து ட்ராவலில் இருக்கார், அவரால் கேட்க முடியும் என்று தெரியவில்லை. கேட்க முடியுமா சார் சப்தரிஷி சார்? ஓகே, நீங்கள் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேச முடிஞ்சா கொஞ்சம் வேண்டாம்.
டிராவலில் இருக்கார். இல்லை, இன்னும் ஆகலை நினைக்கிறேன். ஓகே. இப்போ நீட்ஸின் கடைசியாக இப்போ முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, இந்த கேள்வி பதில் வந்து ஒரு இலக்கிய கேள்வி இலக்கிய பதிலாக பொதுவாக ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி பதிலாக இருந்தது. பர்சனல் கொஸ்டின் ரொம்ப இல்லாமல் அவருடைய எழுத்துக்களை பற்றியே பேசப்பட்டு எழுத்துக்கள் எழுத்து படிப்பு இதை பற்றி அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிற மாதிரி அவருடைய இது வந்திருந்தது, ஒரு கேள்விகள் இருந்தது. இந்திரன் சுரேஷ் தான் எந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் வர முடியும், அவரால் லாஸ்ட் பேட்ஸ்மேனாகவும் ஆட முடியும். அப்படிப்பட்ட ஒரு திறமை வாய்ந்த நண்பர் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. சார் முடிஞ்சால் நீங்கள் பேசலாம் சார். சுந்தர் ராஜகிருஷ்ணன் உங்களோட பேசுங்க சார். பேச முடிஞ்சா கொஞ்சம் இருக்கு சார், நீங்கள் பேசலாம். வீடியோ லேட்டர் சொல்லுங்க சார். கேக்குறதா? நல்லா நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ். Okay, let me see. Yeah. Okay. Good evening to all of you. Hi, Suresh. The name itself is taking me back to the 60s and 70s. When we were in Nangavaram store, he used to visit during. Initially, he was visiting his sister. Then he studied some time, and he's very close to my brother. In fact, நாங்கெல்லாம் சுத்தாத இடம் இல்லை, விளையாடாத விளையாட்டு இல்லை, ரொம்ப அருமையா இருந்தது. Then once we get to know that he has written books, then he called me. I also attended the same meeting and book function. நல்லா ரொம்ப ரொம்ப எழுதலாம், ரொம்ப அழகா இருந்தது. சில டைம் பார்க்கும்போது சுஜாதாவை படிக்கிற மாதிரி இருக்கும். கவர் எடுத்துட்டாக்கா we don't know whether it is Sujata or PKP or Suresh, because he is a mix of both. சொந்த கதையை எழுதுறது, எங்கேயாவது ஒரு இடத்துல டிராவல் பண்ணா he captures all the actions, all the events. Then அடுத்த நாள் பார்த்தாங்க ஒரு கதையா இருக்கும். அது ரொம்ப அருமை. Especially when he is writing about he was telling about whether he has written his personal stories or not. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எங்களோட பழைய ஞாபகம் தான் வரும் அதில். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் சுரேஷ் சுற்றினது, எங்கெங்கெல்லாம் சுரேஷ் பேசினது, விளையாண்டது. அதனால மற்றவங்களுக்கு வேணா sometimes it looks like fiction, for us it is like his biography. வாழ்த்துக்கள் சுரேஷ், மேன்மேலும் சிறக்கணும், நிறைய எழுதணும், நிறைய டிவியில் வரணும், நிறைய மேகசினில் வரணும், கமர்ஷியல் புக்லேயும் வரணும். ஐ நோ தட் யூ ஆர் இந்த கலைமகள், மஞ்சரி அந்த மாதிரி இதில் இருக்கு. மற்ற புக்லேயும் வந்தாக்கா இன்னும் புகழ் வரும் மேலே. அதுதான் என்னோட விருப்பமே. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ an opportunity. தேங்க்யூ சுந்தர். சுந்தர் சொன்ன மாதிரி எங்களுடைய இளமை காலங்கள், அந்த இளமை காலங்களில் வந்து இந்த பாலைவன சோலையில் வந்து ஒரு திண்டில் எல்லாரும் உட்காந்துட்டு அதில் உட்காந்து அரட்டை அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அது அந்த பீரியட் ஆஃப் he is also one of the one who is sitting and discussing the the olden days memories he has brought it. Thank you Sundar. Definitely I'll take your words. Thank you so much. நிகழ்வில் திரு வாவேஸ் அவர்களுடைய அனுபவமிக்க கருத்துக்களும் அவருடைய விஷயம். ஆகவே இப்போ வாவேஸ் அவர்கள் பேசுவார். அதாவது ஒரு பெரிய ஒரு அந்தாதி முடிஞ்ச மாதிரி இருக்கு இந்த ப்ரோக்ராம். சுரேஷ்ல ஆரம்பிச்சு சுரேஷ்ல முடிஞ்சிருக்கு. கிருபா சொன்ன மாதிரி குட் பி அ ஓப்பனர் ஆஸ் வெல் அஸ் அ லாஸ்ட் பேட்ஸ்மேன். சுரேஷை பற்றி நினைக்கும் போது ஒரு விஷயம், எல்லா செயல்களிலும் ஒரு நேர்த்தி, அது பட்டு கத்திரிச்ச மாதிரி. இப்போ பாருங்க, சாதாரண ஜூம் மீட்டிங்னா கூட எப்படி தலையெல்லாம் அழகாக வாரிண்டு ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி இஸ் ஆல்வேஸ் நீட் அண்ட் கிளீன் அண்ட் டு த பாயிண்ட். இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு வந்து கிளாரிட்டி. ஆஸ் அ டீச்சர் ஐ டெல் யூ, எக்ஸ்ட்ரீம் கிளாரிட்டி. அந்த தெளிவு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். பல பேருக்கு அது இல்லை. இன்னைக்கு பார்க்கும்போது அந்த விடைகள் கூட அவர் ஏன் சுருக்கமாக சொன்னார்னா, இஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் ஹி வாண்ட்ஸ் டு சே. அதான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாரிட்டி வந்துருத்துன்னு வரும். அவருடைய கதைகள் படிச்சிருக்கேன், கட்டுரையை படிச்சிருக்கேன், நேர்காணல் பார்த்துருக்கேன். இதெல்லாம் தவிர இது எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஏதோ ஒரு இது மந்திர சொற்களை பற்றி சில வாட்டி எனக்கு எழுதுவார். ஏதாவது அவர் அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது, ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறது, அது கூட ரொம்ப அழகாக இருக்கும். அவருடைய எழுத்து வந்து என்ன மாதிரி எழுத்தாக இருந்தாலும் முனை முறியாமல் கருத்துக்களை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது.
அவருடைய இன்றைக்கு இந்த நேர்காணல்ல கூட அதே மாதிரி பல விஷயங்கள் சொன்னார்கள். எனக்குள்ள ஒரே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நம்ம கூட்டத்தில் வந்து இந்த குவியத்தில் வந்து இஸ் அ வெரி குட் அடிஷன். குவியத்துக்கு வந்து மேன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான அடிஷனா நான் அவரை நினைக்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஏஜ் குரூப்ல இவ்வளோ கண்ட்ரிஸ் போய் இவ்வளோ வெளி உலக அனுபவம், இந்தியாவை தவிர பிற நாடுகளில் இருக்கக்கூடிய அனுபவம் அவருக்கு மிக அதிகம். நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், உங்களுக்கு எத்தனை அந்நிய மொழிகள் தெரியும்? அதாவது டிஃப்ரெண்ட் அதர் தேன் இங்கிலீஷ், எனி இதர் யூரோப்பியன் லாங்குவேஜ் யூனோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். அது இப்போ கேள்வி நேரம் முடிஞ்சு போனதுனால நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். பாரதி 7 லாங்குவேஜ் தெரியுங்கிற மாதிரி நீங்களும் நிறைய கற்றுங்க. மொழிபெயர்ப்பில் ஈடுபடுங்கள். குவியத்துக்கு தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்க வேண்டும். இலக்கிய உலகிலே உங்களுக்கு இன்னும் பெரிய எதிர்காலம் காத்து இருக்கிறது. நான் இப்போ நிச்சயமா சொல்ல முடியும். இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்களே, ரஜினி படத்துல, இந்த நாள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று, அந்த மாதிரி இந்த கேள்வி பதில் நாள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சுரேஷ் ரிச் எல்லாத்துலயும் ஒரு அழகு, ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் கற்பனையில பாக்குறேன், ஒரு பேப்பரை கட் பண்ண கொடுத்தா கச்சாமுச்சான்னு கிழிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். வீட்டுல பார்த்தா இருக்கும், கரெக்டா அழகா கிழிப்பார்னு நினைக்கிறேன். அப்படி கிழிச்சா 2 கரெக்டா இருக்கும். மைசூர் பாகு வீட்டுல துண்டு போட சொன்னா கரெக்டா அளவா போடுவார்னு நினைக்கிறேன். அது எதை பண்ணாலும் ஒரு அழகு. நம்ம பாருங்க, நம்ம பேக்ரவுண்ட்லாம் பாருங்க, நான் பிளர் பண்ணி உட்காந்துருக்கேன், என்ன பண்ண தெரியல. அது மாதிரி ஆகவே எல்லா விஷயத்திலையும் சிறப்பாக இருக்கக்கூடிய சுரேஷுடைய, இந்திரநீலன் சுரேஷுடைய பங்கு குவியத்துக்கு மிக அளவு நிறைய இருந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து இருக்க வேண்டும். இது another கிரேட் சக்சஸ்ஃபுல் ஈவெண்ட். அதுவும் அந்த அந்தாதிங்க சொன்ன மாதிரி ஆரம்பிச்சு முடியறது. இன்னும் அடுத்து என்ன பண்ண போகிறது கிருபா தான். இதை தாண்டி இதை வந்து இன்னொன்று, அதாவது சுரேஷ் செட் பிக் பெஞ்ச் மார்க், ஒரு பெரிய பெஞ்ச் மார்க். ஒரு கேள்வி கேட்கறதுனா எப்படி கேட்கணும்னு ஒரு பெஞ்ச் மார்க், பதில் சொல்றது. இவரை தாண்டி இன்னும் இந்த எல்லைகளை தாண்டி சிறப்புற மற்றவர்கள் செய்ய வேண்டும்னு இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய பொறுப்பே வந்துடுது. அடுத்த கேள்வி பதிலாம் வரும்போது எப்படின்னு, அதுபோல தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பு வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். அருமையான நிகழ்ச்சி, நன்றி. ஒரு ஆசிரியரிடமிருந்து கிடைத்த பெரிய ஆசீர்வாதமா நினைக்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. சத்ரி சார் அட்மிட் பண்ணிட்டு இருக்காரு, முதல்ல பேச முடியுமா? பேசுறேன், காதல விழுதா? நல்லா விழுது சார், சொல்லுங்க. சரி. ஒரு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லைன்னாரு, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லைன்னாரு, ஆரம்பிச்ச வரியே படிக்க இறைன்னு ஆரம்பிச்சிருக்காரு கான்ட்ராஸ்டா. அடுத்தது அவர் முதல்ல எழுத ஆரம்பிச்சதே கூத்தனூர் சரஸ்வதி கோவில்ல ஒரு நோட்டும் புஸ்தகம் வாங்கினாரு. அப்புறம் சுபிஷத்துக்கு என்ன குறைச்சல், அதாவது ஃப்ளோக்கு என்ன குறைச்சல். அவர் ஒண்ணு சொன்னாரு, அவரு ஒரு கல் அந்த இடத்துல இருந்தா கூட அது போய் இருக்கணும், நான் போய் பார்ப்பேன் அப்படின்னாரு. இதுல 2 விஷயம் இருக்கு. நான் காந்தி படம் பார்த்துட்டு வந்து எங்க அப்பாட்ட சொன்னேன், காந்தி படத்துல ட்ரெயின் லாங் ஷாட்ல இருந்து காமிக்கும் போது சைட்ல எஸ்ஆர்னு போட்டிருக்கு, ஒரு மிஸ்டேக் கூட இல்லைன்னா தான் ஆஸ்கார் அவார்டு கொடுக்கான்னு சொன்னா, எஸ்ஆர் சதன் ரயில்வே அப்ப கிடையவே கிடையாதுப்பா, அப்ப பிரிட்டிஷ் ரயில்வே தானே அப்படின்னாரு. அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு, அவ்வளவுதான் உன் கண்ணில் பட்டுதா, காந்தினா என்னன்னாரு, வழுக்கத்தலை அப்படின்னு, அப்புறம்னாரு கண்ணாடின்னு, அப்புறம்னாரு கடிகாரம்னு, அப்புறம்னாரு கைத்தடின்னு, அப்புறம்னாரு செருப்புன்னு, அப்புறம்னாரு அவ்வளவுதான் காந்தி முடிஞ்சு போயிட்டாரு. ஏண்டா காந்திக்கு முக்கியமான விஷயம் அவருடைய பொக்கை வாய் சிரிப்பு இல்லையா? பென் கிங்ஸ்லி செத்து போற வரைக்கும் அவனுக்கு ஃபுல்லா பல்லு இருந்தது ஏடா. எனக்கு பயங்கர ஆச்சரியம். அது நிறைய பேர்கிட்ட அதை சொன்னேனே தவிர, குமுதத்துல நான் எழுதும் பொழுது அப்படி இருந்துதா அப்படின்னு எனக்கு தெரியாது. உடனே உடனே கேள்வி கேட்பாங்க, நம்ம எங்கடா மிஸ்டேக் பண்றோம்னு பார்த்து அங்க அடிப்பாங்க. அதனால நான் என்ன பண்றேன், காதல விழுத சார் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுங்க. அதனால நான் என்ன பண்ணேன், என் பொண்ணை விட்டு, எனக்கு யூடியூப்லாம் பார்க்க தெரியாது, அப்போ யூடியூப்ல பார்க்க சொல்லி அவன் சுடும்போது பல்லு இருந்துதான்னு பார்த்தேன், பல்லு இருந்தது. ஒண்ணு அங்க அதுல இருக்கிறதெல்லாம் கரெக்டானு வெரிஃபை பண்ணி போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு நான் சுஜாதாட்டையே கேட்டேன், பட் அவர்கிட்ட சுஜாதா பாணி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நடுவுல ஜல்லி அடிக்கிறதுங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். அது அவரோட லாசாராவுக்கு சௌந்தர்யம் மாதிரி சுஜாதாக்கு ஜல்லி அடிக்கிறது. அது வசந்த் அப்படிங்கிற கதையில கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுங்க சார், டைம் ஆயிடுது. அவ்வளவு முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே சார், சார் நீங்க இல்லப்பா, நான் அவர்கிட்ட பேசுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிச்சயமா சார் வந்திருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லாமல் இதை முடிக்கிறதுங்க சரியாக வராதுங்கிறதா தான் அப்புறம் அட்மிட் பண்ணிட்டாரு பண்ணேன். இருக்கட்டும். இப்பொழுது வந்து வழக்கமான மிக மிக தெளிவான பதில்கள்,
மிகவும் நுணுக்கமான, அதே மாதிரி பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டமான கேள்விகள் இல்லாமல் ஒரு அருமையான கேள்விகளை கேட்டிருந்த அழகேசங்கருக்கு நிச்சயமாக ஒரு பாராட்டுதலை தெரிவிக்கணும். அது வந்து எந்த எந்த பதிலை வரவழைக்க வேண்டும் என்பதை அவர் வரவழைச்சிருக்காரு. சுரேஷ் தாராளமாக பண்ணுவார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு செகண்ட் ஒன்று மியூட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு செகண்ட். அதுக்கப்புறம் இப்போ குவியத்தினுடைய வழக்கமான ரிச்சுவல்ஸ்னு சொல்லணும். இப்போ அடுத்ததாக அடுத்த வாரம் என்ன நிகழ்வு என்பதை அறிவிக்க வேண்டும். நம்ம ஒரு கொஞ்ச நாள் முன்னால் போன 22ஆம் தேதி நினைக்கிறேன், இவர் மதுவந்தி அவர்கள் வந்து சாகித்ய அகாடமி சீரிஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தது. அவர் சில பல காரணங்களாக வர முடியாததுனால அடுத்த வாரம், அதாவது அக்டோபர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி காலாபாணி என்கிற புத்தகத்தை பற்றி நம்முடைய தென்காசி கணேசன் பேசுகிறார். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புத்தகத்தில் முதல் நிகழ்வாக அது அமையப் போகிறது. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து மீண்டும் மீண்டும் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி சொல்வதோடு, முக்கியமாக அழகிய சிங்கர் மற்றும் கருத்து தெரிவித்த நண்பர்கள் அனைவரும், அது எல்லாவிட முக்கியமாக இந்த நிகழ்ச்சி, இந்த தொடர் நேர்காணலை ஆரம்பித்து முடித்து வைத்த ஆதியும் மந்தவுமான சுரேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய நம்முடைய கடமைப்பட்டிருக்கிறோம். நிகழ்ச்சி முடிவடைகிறது. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.